கோர்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த நோட்டீஸை வாங்கிட்டாருன்னா அந்த நோட்டீஸ் வாங்கிக்கிட்ட நாள்ல இருந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி வாங்கிக்கிட்டு அவர் பார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை வந்து அவருக்கு வந்து கொடுக்க சொல்லி 4ல் ஆர்டர் போட்டுட்டு பாக்கி என்ன அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸோ அந்த டிஃபரன்ஸை பொறுத்து வழக்கு நடத்தி அதுல வந்து டிகிரி கொடுக்கறது 4. அல்லது அவங்க ஃபுல் அமௌண்ட்டே டெபாசிட் பண்ணிட்டாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான கால்குலேஷனை கொடுத்துட்டு அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி காஸ்ட்டுக்கு மட்டும் யார் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லையும் வந்து காஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, காஸ்ட் இல்லாமல் பண்ணலாமான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 2ல் வந்து சொல்லணும். 4 சப் கிளாஸ் 2ல் வந்து சொல்லணும். ஸோ இது எது இருந்தாலும் யாரு நீங்க ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்ல வந்து பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷனை டெபாசிட் பண்ணணும்னாலும் இதுல தான் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் பண்ணணும். அதாவது டெபாசிட் வந்து ரூல் 163 அந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 163ல அந்த அப்ளிகேஷன் வந்து அஃபிடவிட்டு பெட்டிஷனு அந்த ஃபார்மட்ல நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்றதுக்கு வந்து பண்ணணும். அந்த பண்ணக்கூடிய அதிகாரம், டெபாசிட் வாங்கக்கூடிய அதிகாரம், அதே சமயம் டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன் வந்து இந்த 24ல வந்து கோர்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எடுக்கிறதும் அந்த மாதிரி தான், அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கறதும் வந்து இந்த ஆர்டருக்கு கீழே தான் வந்து எடுத்துக்க சொல்லியும் வந்து ஆர்டர் போடுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெபாசிட் பொறுத்தளவுக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த விதமான பணத்தையும், அதனாலதான் பேமெண்ட் இன்டு கோர்ட்னு சொல்லிட்டாங்க. அது கோர்ட் ஆர்டர் பண்ணாலும் சரி, பார்ட்டி ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஒரு அமௌண்ட், ஒரு எல்ஏஓபி கேசஸ்லாம் இருக்கு, இப்போ இந்த ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் வந்து 18 ரெஃபரன்ஸ் 16 ரெஃபரன்ஸ் அப்படின்லாம் வரும்போது பார்ட்டிஸ் ஆன் ப்ரொடெஸ்ட் வாங்கல அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்றது அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ண வரும்போது இந்த ரூலுக்கு கீழே தான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கோர்ட் வந்து வாங்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இதுதான் 24. 25 அப்படிங்கிறது செக்யூரிட்டி ஃபார் காஸ்ட்ஸ். இது என்ன அப்படின்னா இதுல இந்த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா முழுக்கவுமே ஆர்டர் 25 1 2 3 இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா பிளைன்டிஃப் வந்து செக்யூரிட்டி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். At any stage of the suit, the court may either of its own motion or on the application of the defendant order the plaintiff for reasons to be recorded to give within the time fixed by the security for the payment of all costs incurred and likely to be incurred by any defendant. என்ன பிளைன்டிஃப் வந்து செக்யூரிட்டி காஸ்ட் இது வந்து பே பண்ண சொல்லி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த ப்ரொவிஷனை படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த ப்ரொவிஷன் பிளைன்டிஃப் கட்ட சொல்லி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 1 2 3 எல்லாமே வாதி தான் வந்து செக்யூரிட்டியும் காஸ்டும் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து இதனுடைய கான்செப்ட் 2 தான். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சிபிசில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ப்ரொவிஷன்ல யூஸ் ஆகும். அப்போ இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்போது அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸை பொறுத்து இங்க சூட்டு வந்து போட்டு அதை பொறுத்து அந்த பிளைன்டிஃப் வந்து ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு செக்யூரிட்டி வேணும், இவர் போட்டுட்டு போயிடுவாரு, அதனால நடத்த மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அல்லது ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸே இங்கே வந்து சூட்டு மாதிரி போட்டு ஃபர்தரா வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய செக்ஷன் 14ல வரும், சிபிசி செக்ஷன் 14ல வரும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டின்ஜென்சிஸ்ல செக்யூரிட்டி வந்து கோர்ட் வந்து செக்யூரிட்டி வந்து கொடுக்க சொல்லி வந்து கேட்கலாம், செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி ஆர்டர் போடலாம். கொடுக்காட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொன்னால் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் 2ல. அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து டயத்துல கட்ட முடியல அப்படிங்கும்போது கட்டிடுறோம், அதனால சூட்டை ரெஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு 3ல வந்து நம்ம ஆர்டர் 9 ரூல் 7 ஆர்டர் 9 ரூல் 13 மாதிரி
செக்யூரிட்டி ஆர்டர்ட் நாட் டெபாசிட்டட் இன் டைம் அப்படின்னா சூட் டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொன்னா அதை ரெஸ்டோர் பண்றதுக்கு 3ல வந்து பண்ணிக்கலாம். இது செக்யூரிட்டி. இன்னொன்று என்னன்னா காஸ்ட். காஸ்ட் அப்படின்னு வரும்போது வாதி என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டின்ஜென்சி வரும் அப்படின்னா, இப்போ மைனர் சூட்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மைனர் சூட்ஸ் வந்து போடும்போது காஸ்ட் வந்து கட்ட சொல்லி ஆர்டர் வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு கண்டின்ஜென்சிஸ்லையும் மைனர் பேர்ல போடுற சூட், மைனர் போடுற சூட்டு, மைனர் பேர்ல போடுற சூட்டு, அதுல வந்து கோர்ட் கார்டியன் அப்பாயின்மெண்ட், அந்த மற்ற இதுல டிஸ்சார்ஜ், அந்த கோர்ட் கார்டியன் வந்து இது மைனர் பார்ட்டிஸ்னுடைய நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ப்ராப்பரா வந்து கேஸ் நடத்தாதப்போ ஒரு கோர்ட் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான காஸ்ட், இது எல்லாமே வந்து கோர்ட் வந்து எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டர் 25. அந்த காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பிளைன்டிஃப் பே பண்ண காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெண்டன்ட் மைனரா இருந்து அந்த டிஃபெண்டன்ட் மைனருக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கு கோர்ட் மூலியமா நோட்டீஸ் போய் அவங்க அப்பியர் ஆகலை அப்படிங்கும்போது கோர்ட் கார்டியன் அப்பாயின்ட் பண்ணணும். கோர்ட் கார்டியன் அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட் அப்பாயின்ட் பண்ணணும் டு ரெப்ரசன்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மைனர். அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வாதி வந்து டெபாசிட் பண்ணணும். அந்த காஸ்ட் தான் இதுக்கு கீழே பண்றது. ஸோ மெஜாரிட்டியா இந்த ப்ரொவிஷன் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து மைனர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய காஸ்ட் பிளைன்டிஃப் பே பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய அந்த காஸ்ட் வந்து கட்டுறதுக்கோ செக்யூரிட்டி காஸ்ட்டுக்கு வரக்கூடியது தான் இந்த ப்ரொவிஷன். இது ரெண்டுமே. இது வந்து டெபாசிட் வந்து நீங்க வந்து கோர்ட்ல வந்து பண்ணுவீங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 24 ஆர்டர் 24 கீழே தான் கோர்ட்ல வந்து எல்லா டெபாசிட்டும் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காஸ்ட் இம்போஸ் பண்றாங்க, செக்யூரிட்டி வந்து பிளைன்டிஃபை கொடுக்க சொல்லி கேட்கறாங்க அப்படின்றது வரும்போது அது எதுல பண்றாங்க அப்படின்னா 25 கீழே பண்றாங்க அப்படின்னு இந்த 2 ப்ரொவிஷனும் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது டெபாசிட்லாம் பண்ணுவீங்க, கோர்ட்ல நிறைய தடவை டெபாசிட்லாம் பண்ணுவோம். பட் எந்த ஆர்டர்ல பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்டர்ல பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி ரொம்ப ரேரா யூஸ் பண்ண வரக்கூடிய ஆர்டர்ஸ் இது ரெண்டுமே. டெபாசிட் பண்ணுவோம், நிறைய கேசஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இந்த ஆர்டர்ல பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கமிஷன். இது வந்து சிவில் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அனைத்து வக்கீல்களுக்கும் வந்து இந்த ஆர்டர் 26ம் ஆர்டர் 39ம் வந்து ஃபுல்லா வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இது லோக்கல் இன்ஸ்பெக்ஷன், கமிஷன் ஃபார் எக்ஸாமின் ஆஃப் விட்னஸஸ். இதுல மூணு சப்டைட்டிலா கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கமிஷன்ஸ் டு எக்ஸாமின் விட்னஸஸ், ரெண்டாவது பார்ட் வந்து கமிஷன்ஸ் ஃபார் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், மூணாவது பார்ட் வந்து கமிஷன்ஸ் ஃபார் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மினிஸ்டீரியல் ஆக்ட் அண்ட் சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது கமிஷன் டு எக்ஸாமின் அக்கௌண்ட்ஸ், பார்ட்டிஷன் சூட்ல அல்லது சூட் ஆன் அக்கௌண்ட்ஸ் போடும்போது கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்றது. அல்லது ஒரு ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியில வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்றாங்க, அதுல பிரதர்ஸ், அந்த பிரதர்ஸ்குள்ள அக்கௌண்டிங் வந்து பார்க்கணும். பார்ட்டிஷன் சூட்ல வந்து அந்த பிசினஸும் ஒரு சூட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படிங்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்க்கணும் இல்லையா, என்ன ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் சூட் வந்து இருக்கு அப்படின்றத இன் ஆர்டர் டு அசர்டைன் தி ஷேர் ஓவர் தி பிசினஸ், அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலையும். அடுத்தது கமிஷன்ஸ் டு மேக் பார்ட்டிஷன்ஸ், ஃபைனல் டிகிரியில வந்து போடக்கூடிய ஃபைனல் டிகிரி வந்து பாஸ் பண்றதுக்காக போய் அந்த ப்ரிலிமினரி டிகிரியில் இருக்கக்கூடிய ஷேரை பொறுத்து வயபிலிட்டி அண்ட் மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ் வேல்யூ அதை வச்சு அவங்களுடைய ஷேரை செப்பரேட்டா வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கும். அடுத்து ஜென்ரலா வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கமிஷனருக்கு என்ன விதமான பவர்ஸ் இருக்கு, ஆஸ் அன் அப்பாயிண்டட் ஆஸ் அ கமிஷனரா இருந்தாங்கன்னா என்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும். அதுக்கு அடுத்து கமிஷன் இஷ்யூட் அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ், அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய ட்ரிபியூனல்ஸ் அண்ட் ஹைகோர்ட், இது ரெண்டுக்கும் வரக்கூடிய இது. இந்த கமிஷன் அப்படிங்கிற அந்த ஹெட்
நமக்கு வந்து 2 விஷயத்துல தான் வந்து நிறைய பார்த்துருப்போம். ஒன்று என்னன்னா, முடியலன்னா கமிஷன் போட்டு விசாரிக்கலாங்க அப்படிங்கிறது ஒன்று, இல்லைன்னு லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் 2, ஃபைனல் டிகிரி 3. இது 3 தான் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். இப்போ இதில் இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்படியே ஒன்றுன்னா நீங்கள் ஒவ்வொரு ரூலாக பார்த்தீங்க அப்படின்னா, கமிஷன்ஸ் டு எக்ஸாமின் விட்னஸஸ், cases in which the court may issue commission to examine witness. Any court may in any suit issue a commission for the examination on interrogatories. கேள்வி வந்து கொடுத்து பதிலும் அந்த கேள்வியை வந்து ரெடி பண்ணி வாங்கி அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் அல்லது ரெக்கார்ட் பண்ணலாம். ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் வித்தின் தி லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் ஜூரிசெக்ஷன் ஆஃப் இஸ் எக்ஸம்டட் அண்டர் தி கோர்ட் ஃப்ரம் அட்டெண்டிங் தி கோர்ட். அதாவது கமிஷன் யாருக்கு வந்து கொடுக்கணும், லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் லோக்கல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ்க்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 பேருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த லோக்கல் ஜூரி செக்ஷன்ல இருக்கிறவங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லக்கூடிய விதமா எக்ஸம்டட் ஃப்ரம் இது எக்ஸம்டட் ஃப்ரம் கோர்ட்னா என்ன, எக்ஸாமினேஷன் என்ன ஒரு நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னா, பர்தாஷினி லேடிஸ். as far as Muslims are concerned, when they are பர்தாஷினி லேடிஸ்னா they are prohibited to come and appear before the public and attend the court. சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் முஸ்லிமானா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னா, கமிஷன் வந்து கமிஷன் வந்து போட்டு அவங்கள போய் வந்து எக்ஸாமின் பண்ணலாம். அல்லது எக்ஸம்டட் ஃப்ரம் கோர்ட். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே ஸ்டாச்சூல வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாவல் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இன்னும் மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா பவர் ஆஃப் அட்டார்னி கீழே வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த டிபெண்டன்ட்டே வந்து அந்த நாவல் ஆஃபீஸரையோ, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரையோ அல்லது மிலிட்ரி ஆஃபீஸரையோ நீங்க வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னா, அவர் லீவ் போட்டு வர முடியல, இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அவரை வந்து கமிஷன் போட்டு நீங்க வந்து வந்து எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்தது யாருன்னா, சிக் பர்சன், சிக்னஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி அனேபிள் டு அட்டெண்ட் தி கோர்ட். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் உடல் நலம் குன்றியவர்களை உரிய ஆவணங்களை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்து அவர் வருவதற்குரிய காரணங்கள் இல்லை என்று மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் திருப்தியுற்றால் அவங்கள வந்து கமிஷன் வந்து விசாரிக்கலாம். தி கோர்ட் மே ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ரூல் அக்செப்ட் தி சர்டிபிகேட். அதான் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மெடிக்கல் பிராக்டிஷனர் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டை கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கமிஷன் போய் அந்த விட்னஸை வந்து விசாரிச்சு எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். An order for the issue of the commission for the examination of witnesses may be made by the court either by its own motion or on the application supported by affidavit otherwise of any party to the suit or of the witness to be examined. யாரை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து கோர்ட்டே சூமோட்டாவா வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அல்லது வாதியோ பிரதிவாதியோ அப்ளிகேஷன் அஃபிடவிட் வந்து போட்டு பெட்டிஷன் போட்டு கொடுங்க, எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். A commission for the examination of a person who resides within the local limits of the jurisdiction of the court issuing the same may be issued to any person whom the court thinks fit to execute it. லோக்கல் லிமிட்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜூரிசெக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த வாரண்ட்டை வந்து கோர்ட் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். யாருக்கு வேணா கொடுத்து அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பர்சன்ஸ் ஃபார் ஹூஸ் எக்ஸாமினேஷன் கமிஷன் மே இஷ்யூ. என்னென்ன பர்பஸுக்காக வந்து கமிஷன் வந்து பர்சன்ஸ் டு ஃபார் ஹூஸ் எக்ஸாமினேஷன் கமிஷன் மே பி இஷ்யூட். எனி கோர்ட் மே இன் எனி சூட் issue a commission for examination or interrogatories of otherwise any person resident beyond the local limits of its jurisdiction. ஜூரிசெக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கலாம், ஜூரிசெக்ஷனை விட்டு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கலாம். Any person who is about to leave such limits before the date on which he is required to be examined in court. அவங்க விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து வெளியூர் வந்து போயிடுவாரு, வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, ட்ரையல் நடக்கும்போது அவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டு
அவர் எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட் திருப்தி உற்றால் அப்பாயின்ட் பண்ணலாம். Any person in service of government who cannot in a opinion of the court attend court without detriment to the public service. அதான் இப்போ அதான் சொன்னேன், நாவல் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஏர், மிலிட்டரி அண்ட் சர்வீசஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து கோர்ட்ல பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுடைய விட்னஸஸ், அவங்களுடைய எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம். Provided where under Rule 19 of the Order 16, a person cannot be ordered to attend a court in person, a commission shall be issued for his examination if his evidence is considered necessary in the interest of justice. இப்போ ஆர்டர் 16 ரூல் 19 அப்படின்றது என்ன அப்படின்னு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன யார் யார் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் கொடுக்கணும், யார் யாரை வந்து நம்ம சைடில் வந்து விட்னஸஸாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஹிபிஷன்னால அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு உத்தரவு வந்து போட முடியாத பட்சத்தில் கூட அவங்கள வந்து இந்த ரூலுக்கு கீழே வந்து 4 கீழே அவங்கள வந்து கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுடைய எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். Provided further that a commission for examination of such a person on interrogatories shall not be issued unless the court for reasons to be recorded thinks it bit necessary to do so. அதாவது இன்டராகேட்டரி சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து அவங்கள வந்து விட்னஸா விசாரிச்சு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக கேள்விகளை கொடுத்து அவங்க கொடுக்குற பதிலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணி தான் கோர்ட்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். Such commission may be issued to any court not being the high court within the local limits of whose jurisdiction such person resides, or to any pleader or other person whom the court issuing the commission may appoint. யாருக்கு வேணா கொடுக்கலாம். Such commission may be issued by any court not being a high court. அந்த ஹை கோர்ட்டுக்கு தனியா பின்னாடி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து சபார்டினேட், ஹை கோர்ட்டுடைய சபார்டினேட்டுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பவர் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணலாம் எவிடன்ஸ் சொல்லிட்டு. தி கோர்ட் ஆன் இஷ்யூயிங் எனி கமிஷன் அண்டர் திஸ் ரூல் ஷால் டைரக்ட் வெதர் தி கமிஷன் ஷால் பி ரிட்டர்ன்டு டு இட் செல்ஃப் ஆர் டு எனி சபார்டினேட் கோர்ட். அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அவுட்வர்ட் ஜூரிசெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் வந்து போட்டு அவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணி எந்த கோர்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணிச்சோ அந்த கோர்ட்டுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம், அல்லது அதற்கு சபார்டினேட் சூழ்நிலைக்கு தக்கவாறு அதை வந்து நீங்க அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு டைம் லிமிட் கொடுத்து. அடுத்தது 4A, கமிஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் வித்தின் தி லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் தி ஜூரிசெக்ஷன் ஆஃப் தி கோர்ட். Notwithstanding anything contained in these rules, any court may, in the interest of justice or for the expeditious disposal of the case or for any other reason, issue commission in any suit for the examination on interrogatories or otherwise of any person resident within the local limits of its jurisdiction, and the evidence so recorded shall be read in evidence. Local limits jurisdiction la case போட்டுட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில், அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 4A என்ன அப்படின்னா மேல சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, சிக் பர்சன், எக்ஸம்டட் பர்சன், கோர்ட்ல வந்து எக்ஸம்டட் பர்சன் அல்லது வந்து இன்ஃபர்மிட்டிஸ், மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி வந்து கோர்ட்ல வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்றாங்க. இது என்னன்னா வித்தின் தி லோக்கல் லிமிட்ஸ் ஜூரிசெக்ஷன்ல மேல சொல்லியிருக்கக்கூடிய சீக்கிரமா முடிக்கணும், வேற ஏதோ காரணத்திற்காகவோ அல்லது சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு வழக்கின் பொருண்மை இருந்தால் அவங்களையும் விசாரிக்க சொல்லி அந்த எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம். அதாவது என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர் ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் அப்படிங்கிறது ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ரெக்கார்ட் பண்ண சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கோர்ட்டே பார்த்து
நீதிக்கு உகந்ததென கருதினால் அவர்களுடைய ஜூரிசெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸை வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். அது ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட். கமிஷன் ஆர் ரிக்வெஸ்ட் டு எக்ஸாமின் விட்னஸ் not within India, where any court to which application is made for the issue of a commission for the examination of a person residing at any place not within is satisfied that the evidence of such person is necessary, the court may issue such a commission or letter of request. தாராளமா வந்து ஃபாரின்ல இருக்காரு, அவருடைய இதை வந்து சாட்சி சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்ற போது அவருடைய எவிடன்ஸ் வந்து அவருடைய சாட்சியம் வந்து வழக்கிற்கு அவசியமா தேவைப்படும் பட்சத்தில் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து போய் அங்க விசாரிச்சு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கோர்ட்ல கொடுக்க சொல்லலாம். Court to examine witnesses pursuant to commission. Every court receiving a commission for the examination of any person shall examine him or cause him to be examined pursuant thereto. அதாவது தேவைப்பட்டால் கமிஷன் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய எவிடன்ஸும் கோர்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னால் அவரை திருப்பி கூப்பிட்டு கோர்ட்ல வந்து விசாரிக்கலாம். 6. Return of commission with deposition of witness. Where a commission has been duly executed, it shall be returned together with the evidence taken under it to the court from which it was issued, unless the order for issuing commission has otherwise directed, in which case the commission shall be returned in terms of such order, and the commission and the return thereto and the evidence taken under it shall, subject to provisions of Rule 8, form part of the record of the suit. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விட்னஸஸ்னுடைய சாட்சியத்தை நான் இன்ன தேதியில இந்த வழக்கில் வந்து வழக்கறிஞரான நியமிக்கப்பட்டு இன்னென்ன சாட்சிகளை விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் இன்னார இன்னென்ன தேதியில் இந்த இடத்தில் விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்து நான் இந்த வாக்குமூலத்தை என்னுடைய அறிக்கையும் உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட். எவிடன்ஸ் வந்து கோர்ட் ரெக்கார்ட் பண்ணாட்டினாலும் அது வந்து கோர்ட் ரெக்கார்ட் பண்ணதா அர்த்தம். When depositions may be read in evidence, evidence taken under a commission shall not be read as evidence in the suit without the consent of the party against whom the same is offered, unless the person who gave the evidence is beyond the jurisdiction of the court and are dead or unable to form from sickness or infirmity to attend to be personally examined or exempted from personal appearance in court, or is a person of service of government who cannot, in the opinion of the court, attend without detriment to the public service. அதே காசு தான் இதுலயும் வந்து சொல்றது. Evidence taken under a commission shall not be read as evidence in suit without the consent of the party against whom the same is offered. யாரு வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த எவிடன்ஸை கொடுக்கும் போது அவர்களுக்கு எதிராக அதை ஒருவர் பயன்படுத்த வழக்கில் முடியாது. எப்ப பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டு கண்டின்ஜென்சி சொல்றாங்க பாருங்க. பர்சன் ஹூ கேவ் தி எவிடன்ஸ் இஸ் பியாண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட், 1, ஆர் டெட் ஆர் unable from sickness or infirmity to attend to be personally examined or exempted from the personal appearance in the court. ஏன்னா ஒரு சில கேசஸ்ல வந்து அந்த எவிடன்ஸை வந்து அவருக்கு எகென்ஸ்டா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது அவரை கூப்பிட்டு விசாரிச்சுதான் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து கேட்க முடியும். அதர்வைஸ் அது ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்டுங்கிறதுனால அந்த எவிடன்ஸ் அப்படியே எடுத்துக்க கூடாது. எகென்ஸ்டா பண்ணும்போது அதான் அந்த வார்த்தை. பார்ட்டி எகென்ஸ்ட் ஹூம் தி சேம் இஸ் ஆஃபர்ட். அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அவரை அழைத்து தான் நீங்க வந்து விசாரிக்கணும். அவரை அழைக்க முடியாத சூழ்நிலையில எப்ப பண்ணலாம்னா இந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ்ல வந்து பண்ணலாம். பி என்ன? The court in its discretion dispenses with the proof of any of the circumstances mentioned in clause A and authorizes the evidence of any person being read as evidence in the suit, notwithstanding proof that the cause for being taken such evidence by commission has ceased at the time of reading the same. The court in its discretion dispenses with the proof of any of the circumstances. மேல சொல்லிருக்கக்கூடிய அந்த கண்டின்ஜென்சியை கோர்ட் பார்த்து தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவு பண்ணால்
and authorizes the evidence of any person being read as evidence in the suit. அதை டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்து கமிஷன் ரெக்கார்ட் பண்ணதையே எவிடன்ஸா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணலாம். Notwithstanding the proof that the cause for taking the evidence by commission, கமிஷன் ரெக்கார்ட் பண்ணதுனால மட்டுமே ஏல சொல்லி இருக்கக்கூடிய கண்டின்ஜென்சிஸ்ல ஒரு கேஸ் வராத பட்சத்திலும் கூட நீதிமன்றம் விரும்பினால் வழக்கிற்கு தகுந்த மாதிரி அந்த பொருண்மையை கமிஷன் அந்த விட்னஸினுடைய எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணி இருந்தாலும் அந்த வழக்கு அவருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஏல வரல அப்படின்னு சொன்னாலுமே அதை டிஸ்பென்ஸ் பண்ணி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்டா எவிடன்ஸா ரீட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிஷனரி பவரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து 8B வந்து கொடுத்துருக்காங்க. இது பூராமே வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், எப்படி வந்து விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணணும், எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், எப்படி வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது. அடுத்தது தான் 9ங்கிறது வந்து கமிஷன்ஸ் ஃபார் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். கமிஷன்ஸ் டு மேக் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன் எனி சூட் in which the court deems a local investigation to be requisite or proper for the purpose of elucidating any matter in dispute, elucidating any matter in dispute, or of ascertaining the market value of any property, or the amount of any mean profits or damages or annual net profits. The court may issue commission to such person as it thinks fit, directing him to make such investigation and to report thereon to the court. இது எல்லாருக்குமே தெரியும். நோட் டவுன் தி பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் எலுசிடேட் பண்றது அப்படிங்கும்போது பாதை, கான்ட்ராக்ட், ஈஸ்மெண்ட் ரைட்டு, இந்த எலுசிடேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்து அதற்குண்டான அட்ஜுடிகேஷன் தேவைப்படும் பட்சத்தில் அது வந்து ஒரு கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா, அடிஷ்னல் எவிடன்ஸா வந்து போய் இடத்த பார்த்து அந்த ரிப்போர்ட் வந்து போடுறது அப்படிங்கிறது. ப்ரொவைடட் தட் where the state government has made rules as to persons to whom such commission shall be issued, the court shall bound by such rules. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் கமிஷன் அட்வொகேட் கமிஷனர் போடும்போது என்னன்னா இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா அசிஸ்டன்ஸ். அந்த அசிஸ்டன்ஸ் வந்து இப்ப சர்வே அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா யார் யார் வந்து எந்தெந்த சர்வேயர் வந்து கோர்ட்டுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான சர்வேயர் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் வாரண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வே கமிஷனா இருந்தது அப்படின்னா அந்த அட்வொகேட் கமிஷனர் வந்து அந்த வாரண்டோட சேர்ந்து ஒரு 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 லெட்டரை வந்து அந்த கன்சர்ன்ட் தாசில்தாருக்கு வந்து இந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து சர்வே அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு அந்த ரெக்வசிஷன் கேட்கும்போது யார் அந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த அசிஸ்டிங் கமிஷனருக்கு வந்து கமிஷனுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து ரூலில் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து அந்த ப்ரோட்டோகால் படி வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த கமிஷனரை. இதுல இன்னொரு இது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் மேட் ரூல்ஸ் as to the persons to whom such commission shall be issued அப்படின்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற கமிஷன்லாம் வந்து கமிஷனர் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி மாதிரி வந்து வரக்கூடிய கமிஷனர்ஸ்க்கு வந்து லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மற்ற இதெல்லாம் வந்து அந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் பின்னாடி வருது பார்த்தீங்களா, அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய தொடர்ச்சி தான் இது. ஸ்டேட் கவர்மெண்ட் யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் இப்போ தூத்துக்குடியில் நடந்ததுக்கு அல்லது வந்து மற்ற ஒரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு வந்து ஒரு ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இட்ஸ் அ ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டிக்கு ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. ஹைகோர்ட்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர்ஸ்க்கு வந்து ரூல் இருக்கும். அதுல வந்து ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அந்த அந்த வழக்கின் பொருண்மையின் வீரியத்தை பொறுத்து அது வந்து அப்பாயின்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர்ஸ்க்கே ரூல் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அது சொல்லப்படுது அங்க பின்னாடி வந்து அந்த ட்ரிபியூனல்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த கமிஷனுக்கு வரக்கூடியதுல ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா இங்கே யார் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அது ப்ரொசீஜர். தி கமிஷனர் ஆஃப்டர் such local inspection as deems necessary and after reducing to writing the evidence taken by him shall return such evidence together with his report in writing signed by him to the court. evidence record பண்ணத அவர் ரிட்டர்ன் பண்றது கோர்ட்டுக்கு வந்து 10ல வந்து பண்ணணும். report and depositions to be evidence in suit.
the report of the commissioner and the evidence taken by him shall be evidence in suit and shall form part of the record, but the court, with the permission of the court, any of the parties to the suit may examine the commissioner personally in open court touching any of the matters referred to him or mentioned in his report, or as his report as to the manner in which he has made the investigation. அதாவது அந்த எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து கோர்ட்ல கொடுக்கும்போது அதுல சம் இன்ஃபர்மிட்டிஸ் வந்து கமிஷனர் வந்து இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா அவங்க வந்து கமிஷனரை வந்து சாட்சியா விசாரிச்சு விட்னஸா விசாரிச்சு அவங்கள வந்து குறுக்கு விசாரணை பண்ணலாம். அப்போ வாதி தரப்புல வந்தா வாதி தரப்பு சாட்சின்னு சொல்றோம், பிரதிவாதி தரப்புல வந்தா பிரதிவாதி தரப்பு சாட்சின்னு சொல்றோம். கமிஷனர் வந்தா கோர்ட் விட்னஸ். ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணலாம், வாதியும் கிராஸ் பண்ணலாம், பிரதிவாதியும் கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரிதான் லோக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கும் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்டு கமிஷனர் விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, அது இந்த கேஸ்லயா இருந்தாலும் சரி அல்லது ப்ரீவியஸ் கேஸ்ல இருக்கக்கூடிய கமிஷன் ரிப்போர்ட்டை நீங்க சப்சிக்வெண்ட் சூட்ல வந்து ரிலே பண்ணக்கூடியதா இருந்தது அப்படின்னா நெசசரிலி யூ ஹேவ் டு எக்ஸாமின் தட் கமிஷனர். தி கமிஷன் ஈவன் தோ கமிஷன் ரிப்போர்ட் அண்ட் பிளான் இஸ் தி கோர்ட் ரெக்கார்ட், நீங்க வந்து சப்சிக்வெண்ட் ஒரு சூட்ல வந்து ப்ரீவியஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கமிஷனரை வந்து நீங்க விசாரிச்சு தான் மார்க் பண்ண முடியும். இந்த கேஸ்லயும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கமிஷனர் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கமிஷனர் வந்து பாக்ஸுக்கு வந்து அவங்க கேட்கிற அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு பதில் சொல்லணும். there is an opportunity. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் எல்லாமே. Commissioner may be examined in person where the court is for any reason dissatisfied with the proceedings of the commissioner. It may direct such further inquiry to be made as it shall think fit. அதாவது reissue of the commission சொல்றோம்ல, சிம்பிள் அவ்வளவுதான். கமிஷனர் may be examined in person. கோர்ட் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா அவருடைய ஒர்க் டிசாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டலி டிசாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னால் ரீஇஷ்யூ பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதர்வைஸ் அந்த ரிப்போர்ட்டை ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா ஒரு கமிஷனர் வந்து ரீஇஷ்யூ வந்து ஃப்ரெஷ் கமிஷனர் மேபி இஷ்யூட் ரீஇஷ்யூவும் பண்ணலாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி fresh commissioner appoint பண்ணலாம். After examination of the witness, after examination of the commissioner and the cross examination respectively done by the parties, if the court dissatisfied with the work of the commissioner, the court has got two options, either to scrap the report or reissue the warrant for the same commissioner, or at the time of scrapping a new commissioner may also be appointed. அதுதான் வந்து 10A 3ல. அடுத்தது இது வந்து லோக்கல் இன்ஸ்பெக்ஷன். லோக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் ரூல். அடுத்தது என்ன, சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மினிஸ்டீரியல் ஆக்ட். ரெண்டா பிரிக்கலாம் இதுல. சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மினிஸ்டீரியல் ஆக்ட் அண்ட் சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க, அது நேச்சுரல் டீகே ஆகி வந்து யாருக்குமே வந்து வழக்கு முடியறதுக்குள்ள எந்த விதமான யூஸும் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அதை வந்து நீங்க வந்து ஏலம் விட சொல்லி அதை கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ண சொல்லலாம். இப்போ ஆர்டர் 40 அப்படின்னு சொல்லிட்டு சிபிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, இட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர். அந்த ரிசீவர் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அது பார்ட்டிஷன் சூட்ல அந்த ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிசீவர் தான் வந்து அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வந்து அந்த நிலங்களுக்கு வந்து பொறுப்பு. ரிசீவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பட் யாரும் வந்து ஜாயின்ட் பொசஷன் சொல்றாங்களே தவிர சூழ்நிலையில வந்து ஒருத்தர் தான் வந்து அதை பயிர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது யார் வந்து பயிர் பண்ண முடியாம இருக்காங்களோ ஜாயின்ட் பொசஷன்ல இருந்தாலும் ஆக்சுவலா வந்து ஷேர் பண்றது இல்லை, அவனே எடுத்துக்கிறான், நம்மளை பயிர் பண்ண விடுறது இல்லை அப்படின்ற கட்டத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர் போடும்போது அதுல வந்து விசாரிச்சுட்டு அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி அந்த ரிசீவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க. ரிசீவர் ஒப்படைச்சிட்டா ரிசீவர் வந்து அவர்னால போய் கல்டிவேட் பண்ண முடியாது, பர்சனல் கல்டிவேஷன்லாம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அவர் ஏலம் விடுவார். அப்ப ரிசீவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ரிசீவர் வந்து இருந்து அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது ஒரு கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷனரை வந்து அந்தந்த ஃபசலிக்கு
அந்த நிலங்களை வந்து ஏலம் விடுங்க, பப்ளிக்ல வந்து ஏலம் விடுங்க. ஏலம் விட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஏலம் விட்டுட்டு அதுக்கு உண்டான ப்ராசீட்ஸை எக்ஸ்பென்சஸ் டீஃப்ரை பண்ணிட்டு நீதிமன்றத்தில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபசலிக்கும் வந்து 36ல இருந்து 31/7 வரைக்கும் ஒரு பசலி ஒவ்வொரு வருஷத்துலயும். அது ரெவன்யூ பசலி ஏர்னு பேரு. அந்த பசலி வந்து வரும்போது அந்த கமிஷனர் வந்து அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எப்படி கோர்ட் ஆர்டர் போடுறாங்களோ அது வரைக்கும் அவங்க வந்து even though it is an immovable property, under such contingencies, court has got the power to appoint an advocate commissioner for that purpose also. அதுக்கும் பண்ணலாம். இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது பெரிஷபிள் நேச்சரா இருக்கு அப்படிங்கும்போது அதை ஏலம் விட்டு கோர்ட்டை டெபாசிட் பண்ணி கேஸ் முடியும் போது யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் போடலாம். அதுதான் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வர்றது. Commission for Scientific Investigation, where any question arising in a suit involves any scientific investigation which cannot, in the opinion of the court, be conveniently conducted before the court may, if it thinks it necessary or expedient in the interest of justice so to do, issue a commission to such person as it thinks fit, directing him to inquire into such a question and report thereon to the court. இது ரொம்ப ரேரஸ்ட் ப்ரொவிஷன். ஆனா நீங்க ஒரு எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபோர்ஜரி கண்டெஸ்ட்ல வந்து டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் டாக்குமெண்ட் நீங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இட் இஸ் a கைண்ட் ஆஃப் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன். இவர் பண்ண போறது இல்லை. ஆனா அந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் கோர்ட் வந்து சீல் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து ஃபாரன்சிக் லெபரேட்டரிக்கு வந்து அனுப்புறாங்க. அதே மாதிரி வேற ஒரு கண்டின்ஜென்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவில் கோர்ட்லயே வந்து வேற ஒரு நேச்சர் ஆஃப் கண்டின்ஜென்சி இருக்கு. எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பெட்டர்னல் டிஸ்பியூட் இருக்கு. பெட்டர்னிட்டி டிஸ்பியூட்னா இந்த குழந்தை எனக்கு பிறந்தது பிறக்கல அப்படிங்கும்போது ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வாய்ப்பு இருக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வாய்ப்பு இருக்கும்போது வாதி பிரதிவாதியை நம்பல, பிரதிவாதி வாதியை நம்பல, அல்லது ரெண்டு பேருமே டாக்டரை நம்பல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி, இந்த கமிஷனர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதியை கூட்டிட்டு எந்த ஆத்தரைஸ் சென்டர் கோர்ட் சொல்லியிருக்காங்களோ அங்க அவங்க கிட்ட இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உண்டான எல்லா ரெக்கார்டையும் வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அதை எப்படி ப்ராப்பரா வந்து சீல் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பணுமோ அதை வந்து இவர் கூட கூட்டிகிட்டு போய் அதை அவர் முன்னாடியே செய்ய வச்சு அதை சீல் வந்து பண்ணி அதை வாங்கி கொண்டு போய் அந்த ரிப்போர்ட்டை வந்து அங்க வந்து லெபரேட்டரியில கொடுத்துட்டு கோர்ட் வந்து சப்போஸ் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கமிஷனரே நீங்க வந்து இத்தனை நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அவர் கொடுக்கணும். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சைன். அது வந்து ஃபோர்ஜரி கண்டெஸ்ட்ல வரக்கூடிய சிக்னேச்சருக்கு வந்து எடுத்துக்கிட்டு போறது. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங். என்ன அப்படின்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஷுட் நாட் பி சென்ட் அவுட் ஆஃப் கோர்ட். எந்த டாக்குமெண்டா இருந்தாலுமே கோர்ட்ல இருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு வந்து அலோ ஆகி போச்சு அப்படின்ற பட்சத்துல எந்த சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகண்ட் கேட்டிருக்காரோ அதுல அவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த கம்பேரிசன் ஆஃப் சிக்னேச்சர்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன், அதாவது ப்ரொபோஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் பண்ண சொல்லணும். அந்த காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா 25ல, அதுல டெபாசிட் பண்ண சொல்லணும். யார் கேட்கறாங்களோ அவங்கள வந்து அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லணும். டெபாசிட் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருந்து கோர்ட் அபிஷியலா அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இந்த கோர்ட்ல நீங்க வந்து இந்த வழக்குக்கு உண்டான இந்த ஆவணங்களை சயின்டிபிக் எக்ஸாமினேஷனுக்காக நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க அங்க இருந்து அவங்க அப்பாரட்டஸோட வருவாங்க. அப்பாரட்டஸோட வந்து இங்க கோர்ட்ல வாதி பிரதிவாதி மற்றும் அந்த ஆபீசர், கோர்ட் ஆபீசர் அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு உண்டான போட்டோஸை வந்து அவங்க வந்து அந்த இதுல வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு வந்து போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து நேரடியா வந்து கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. இது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ். இன்னொரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா,
யாரு வந்து அந்த டெபாசிட் பண்றது தான். அது வந்து எல்லாருக்கும் பொது, எப்படி இருந்தாலுமே பொருதும். இன்னொரு செட் ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எது அட்மிட்டட் சிக்னேச்சர், எது டிஸ்பியூட்டட் சிக்னேச்சர் அப்படின்றத வச்சு யார் அப்ளிகண்ட் போட்டு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப சொல்றாங்களோ அவங்க அபிஷியல் போட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை இங்கேயே போட்டோஸ் எடுத்து காப்பி எடுத்துட்டு வந்து கோர்ட்ல கொடுக்க சொல்லி அதுல டிஸ்பியூட்டட் அந்த 2 சிக்னேச்சர் என்னென்ன தேதியில போட்டோஸ் எடுத்தாங்களோ அட்மிட்டட் டிஸ்பியூட்டட்னு சொல்லக்கூடாது, டேட் வைஸ் டேட் மட்டும் போட்டு இந்த கையெழுத்து இந்த தேதியில இந்த கையெழுத்து இந்த 2 ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணங்களை கோர்ட்ல கொண்டு வந்து அவர் போட்டோகிராஃபர் கொடுத்து அதற்கு உண்டான ஒரிஜினலையும் கொடுத்து இதை சீல் பண்ணி கோர்ட்டு ஒரு கமிஷனர் இந்த இதுக்கு கீழே கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை கொண்டு போய் சயின்டிபிக் எக்ஸாம் அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை கம்பேர் பண்ணி அவர்கிட்டயே ரிப்போர்ட் கொடுத்து அனுப்புவாங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு நேரடியாக அனுப்பிச்சிருவாங்க. இவ்வளவு சயின்டிபிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் சொன்னேன். இன்னும் வேற கண்டின்ஜென்சிஸ்ல வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதற்கு உண்டான டேமேஜஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப் கம்பெனி இருக்கு, அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுவீங்க போர்வெல் வந்து இறக்கிறதுக்கு உள்ள வந்து ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாஸ்டிக் பைப் இறக்குறீங்க இல்லையா, அந்த பைப் இறக்கும் போது ஒரு சில சமயம் உடஞ்சு போயிடும். உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு டேமேஜஸ் சூட் அப்பார்ட் ஃப்ரம் கன்சியூமர் கோர்ட் வந்து அது சப்போஸ் கமர்ஷியல் பர்பஸா இருந்தா நீங்க வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்போ நீங்க அதர் தான் கமர்ஷியல் பர்பஸ்னா நீங்க சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி நீங்க சிவில் கோர்ட்ல தான் டேமேஜஸ்க்கு வந்து சூட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பைப்பை எடுத்து அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பைப்புக்கும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பைப்பினுடைய பிட்டை எடுத்துக்கிட்டு போய் அங்க கொடுத்து அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரணும். அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 hours 5 hours அல்லது 7 hours வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு அங்கே வந்து அந்த என்ன வெயிட்டோ அந்த வெயிட் கொடுத்து பார்த்து தாங்குது தாங்கலங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால தான் இங்கே என்ன சொல்றாங்க, such a person as it thinks fit directing him to inquire and such question and report thereon to the court. அந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ்ல இந்த பைப்பை அவரே கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி கோர்ட்ல சூட்டு போடும்போதே இந்த பைப்பை ஒரு டாக்குமெண்டாவே போட்டு அதுல வந்து ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி இதை வந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து அது சப்ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்டா அப்படின்றத சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து கோர்ட்ல கொடுக்கலாம். அந்த மாதிரி கண்டின்ஜென்சியும் உண்டு. ஸோ நான் இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். இந்த 3 டிஎன்ஏ டெஸ்ட், இந்த பைப்பு, இந்த கம்பேரிசன் ஆஃப் சிக்னேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து சொல்லியிருக்கேன். இது இல்லாம வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா இந்த ப்ரொவிஷனை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கமிஷன் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மினிஸ்டீரியல் ஆக்ட். மினிஸ்டீரியல் ஆக்ட் அப்படின்னா கோர்ட் பண்றது ஜுடிஷியல் ஆக்ட், அதர் தேன் கோர்ட் பண்றது மினிஸ்டீரியல் ஆக்ட். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் இப்போ வந்து இதுல வந்து சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பண்ணா கோர்ட்ல சேல் அப்படின்னு சொன்னா அமீன் தான் பண்ணணும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அது மினிஸ்டீரியல் ஆக்ட், அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இந்த மாதிரி அது வேற எங்கேயாவது இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேற எங்கேயாவது இருக்கும், அங்க போய் மினிஸ்டீரியல் ஆக்ட்ல வந்து பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறது போது அந்த இடத்துல போய் அதை வந்து நீங்க வந்து ஏலம் விட்டு அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுங்க, சேல் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரியல் விச் cannot in a opinion of the court be conveniently performed before the court. கோர்ட் முன்னாடி அதான் சொல்றேன், வேற இடத்துல வந்து அது இருக்கு, இதை கோர்ட்டுக்கு முன்னாடி அதை பண்ண முடியாத சூழ்நிலையில கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி டெபாசிட் பண்ண சொல்லலாம். மேக்சிமம் வந்து இந்த சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது இந்த பெரிஷபிள் நேச்சர் ஆஃப் கூட்ஸ்ல தான் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தி கேஸ். அதுலயும் நீங்க வந்து ஒரு டிகேவா ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வேண்டியதில்லை, தாராளமா வந்து பண்ணலாம். இன்னொரு இதுல மேல போய் சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு இதுல வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ், ஜஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேயே கிடக்கு, நீங்க ஆர்பி கேட்குறீங்க, தரமாட்டேன்றாங்க. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அது காயலாங்கடைக்கு தான் போறக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படிங்கும்போது கிரிமினல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு,
அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க அந்த எம்ஓவா வந்து அதை வந்து ஃபோட்டோஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து கேஸ் முடியறதுக்குள்ள எல்லாம் துருபிடிச்சு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இந்த செக்ஷனில் சிவில் கோர்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிகேல இருக்கு, கோர்ட்டில் இருந்தாலுமே இதை வந்து ஏலம் விட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். அல்லது ஒரு கிரெயின்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அதை நீங்கள் வந்து ஏலம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம். The provisions of Rule 10 of this order shall apply in relation to a commissioner appointed under this rule and they shall relation to commissioner of commission 9. அத லோக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த ரிப்போர்ட் அதே மாதிரி 10ல அப்பாயிண்ட் பண்ணதுக்கும் அந்த 9 பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது கமிஷன் ஃபார் தி சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக்காவே மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்து கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அதை வந்து விற்க சொல்லலாம். அந்த எப்படி விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர்டர் 21ல என்ன ப்ரொசீஜர், எக்ஸிகியூஷன்ல சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வந்து மூவபிள் as well as இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கமிஷன் வந்து அதை ஏலம் விடணும். என்ன சார் அப்படின்னா, என்ன ஏலம் விட போறோம், என்னைக்கு ஏலம் விட போறோம், எங்க ஏலம் விட போறோம், அதுல கமிஷனருடைய மினிமம் வேல்யூ எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ ரூபா வந்து காஷன் டெபாசிட்டா வந்து கட்டணும், அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிற அந்த எல்லா ப்ரொசீஜரையும் வந்து சொல்லி ஏலம் எடுத்தவங்க எத்தனை நாள்ல அந்த பணத்தை வந்து மொத்த பணத்தையும் கட்டணும் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸும் 21ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது பூராத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கமிஷனர் வந்து ஏலம் விடணும் அப்படின்றதான் 3. அதாவது 10C சப் கிளாஸ் 3 அதான் அது. அடுத்தது கமிஷன் டு எக்ஸாமின் அக்கௌண்ட்ஸ். கமிஷன் டு எக்ஸாமின் அக்கௌண்ட்ஸ் நான் முதல்ல சொன்னேன். பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய ஒரு பிசினஸ்ல ஷேர் வரும்போது என்ன வந்து கேபிட்டல் இருக்கு, என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த அக்கௌண்ட்ஸுக்கு உண்டான கமிஷன் வந்து பண்றது. ஒன்று அக்கௌண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா என்ன இருக்கும்னா பிசினஸ். அந்த பிசினஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜவுளி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜவுளி கடை அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து நடத்திட்டு வரான். அது அவங்களுடைய ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ். பிரச்சனை வந்துருச்சு, அண்ணன் தம்பி பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறான். அண்ணன் ஏமாத்துறானோ தம்பி ஏமாத்துறானோ, சூட் ஃபார் பார்ட்டிஷன் ஃபைல்டு இன்க்ளூடிங் தி பிசினஸ். இப்போ அவங்க டென்டேட்டிவா அந்த பிசினஸ்ல என்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அட் தி டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி சூட். அப்போ ஆக்சுவலா என்ன ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும், அக்கௌண்ட்ஸ் வேணும். அந்த மாதிரி சூழ்நிலையில கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி கடைக்கு போய் என்டையர் ஸ்டாக் ஆன் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி சூட் அண்ட் வேல்யூ அது என்ன அப்படின்றத அந்த அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணி ஸ்டாக்ஸ் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஷேர்ல யாருக்கு என்னென்ன வரும் பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த அக்கௌண்ட்ஸ், என்டையர் அக்கௌண்ட்ஸ், எக்ஸாமின் தி என்டையர் அக்கௌண்ட்ஸ். கோர்ட் டு கிவ் கமிஷனர் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த மாதிரி அக்கௌண்டிங் போகும்போது டைரக்ஷன்ஸ் கமிஷன் வந்து யூஸ்வலா வந்து கமிஷன் போகும்போதே வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா கொடுப்பாங்க எல்லாருமே. இதை நீங்க பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோர்ட்டே வந்து அக்கௌண்டிங் போகும்போது எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கமிஷனருக்கு வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது எவிடன்ஸ். அது இல்லாம அது கன்க்ளூசிவ் இல்லை, அது இல்லாம திரும்பி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே தேவைப்பட்டால் திருப்பி வந்து அக்கௌண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு பார்ட்டிஸையும் விசாரிச்சு அதற்குண்டான ப்ரூஃபையும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது கமிஷன்ஸ் டு மேக் பார்ட்டிஷன்ஸ். பார்ட்டிஷன் சூட்ல பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் போடும்போது கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்து அசர்டைன் பண்ணி எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டு என்ன ஷேர்ல வந்து அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு, அதே சமயம் வயபிலிட்டி பார்த்து பாத்வே கொடுத்து, சப்போஸ் இன் கேஸ் ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து
ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அதனுடைய வேல்யூவை வச்சு நீங்க வந்து மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த வாரண்ட்ல அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கணும். ஈக்விட்டியில வந்து இந்த மாதிரி கொடுத்து இந்த வேல்யூக்கு இந்த மாதிரி அசர்டைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வாரண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் அது வந்து வயபிலிட்டி இல்லை, பிரிக்கிறதுக்கு வயபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ரூல் 2. எல்லா ப்ராப்பர்ட்டியும் பிரிக்கணும், பிரிக்கிறதுக்கூடிய வயபிலிட்டியை வந்து சொல்லணும். வேல்யூவை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஈடுதாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈடுதாக்கலா இவருக்கு வந்து இதை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு வாரண்ட் டைரக்ஷன் இருந்தால் அப்படி ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் அது வந்து வயபிலிட்டியா இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டை வந்து ஹாஃப் ஷேர் இருக்கு. அந்த ஹாஃப் ஷேர் இருக்கும்போது நீங்க போய் பாக்குறீங்க, போய் பார்க்கும்போது வீட்டினுடைய அகலம் கம்மியா இருக்கு, 15 அடி தான் இருக்கு. அந்த 15 அடி வீடு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி அகலம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை ஹாஃப் ஷேர் பிரிச்சா 2 பேருக்குமே யூஸ் இல்லாம போயிடும். 2 பேருக்குமே யூஸ் இல்லாம போயிடும். அது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, போறாங்க, இவர் இடத்த பாக்குறாரு, வயபிலிட்டி இல்லை. வயபிலிட்டி இல்லைன்னா இவர் பிரிக்க கூடாது. இவர் வந்து பிரிக்க கூடாது. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் பார்த்தோம், இந்த மாதிரி 15 அடிக்கு 40 அடி இருக்கு, ஹாஃப் ஷேர் சொல்றாங்க, இதை பிரிச்சா 2 பேருக்கும் யூஸ் இல்லாம போயிடும், அதனால இது வயபிலிட்டி இல்லாததுனால பிரிக்க முடியாது. அதே சமயத்துல என்ன வேல்யூ இருக்கோ யார் வந்து ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்தமா கொடுத்துட்டு அதற்கு உண்டான வேல்யூவை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து இடத்த பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அதுல அப்ஜெக்ஷன்ஸ் கேட்பாங்க கோர்ட்ல, வாதியும் கேட்பாங்க, பிரதிவாதியும் கேட்பாங்க. ஏப்பா இந்த மாதிரி பிரிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு, அதை வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து வேல்யூ, அதுக்கு உண்டான வேல்யூ வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்களே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமாங்க அது வந்து பண்ணிக்க முடியாது, 2 பேரும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கும்போது முதல்ல அதுக்கு என்ன வேல்யூன்னு அசர்டைன் பண்ணணும், டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு அசர்டைன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கமிஷன் ரிப்போர்ட்டையே திரும்பி அவருக்கு ஒரு ஃபர்தர் டைரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கால்ஃபார் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க, அதனால யூ ஆர் டைரக்டட் டு ஃபிக்ஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்தர் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபர்தர் டைரக்ஷன் கொடுக்கும்போது அவர் போய் அந்த அசர்டைன் பண்ணிட்டு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் அதற்கு உண்டான வேல்யூவை வந்து போட்டு அந்த நிலத்துக்கு கட்டடத்துக்கு பிடபிள்யூடி இன்ஜினியர்கிட்ட போய் அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர்கிட்ட இது எவ்வளவு வருஷத்து வீடு, இன்னைக்கு வந்து இந்த வீட்டினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு லேண்ட் ஆஸ் வெல் அஸ் கட்டடம், அது இல்லாமல் அம்யூனிட்டிஸ் வேற ஏதாவது இருக்கா, அம்யூனிட்டிஸ்னா போர்வெல்லு, இந்த மாதிரி லைட்டு, இன்னும் மற்ற அம்யூனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது அதையும் பார்த்து அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு டோட்டல் வேல்யூ போட்டு அதை வந்து அந்த பில்டிங் போடும்போது பிடபிள்யூடி இன்ஜினியரே அந்த இயர் உண்டான டெப்ரிசியேஷன் கழிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை டோட்டலாக கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து கமிஷன் ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துடணும். கமிஷன் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் கால்ஃபார் பண்ணுவாங்க. 2 பேர்கிட்டையும் கேட்பாங்க அப்ஜெக்ஷன்ஸ். ஒரு வேல்யூ சரியா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ இதுல வந்து 50 லட்சம் ரூபா வந்து வேல்யூ போட்டு கொடுத்துருக்காங்கப்பா, இதுல 25 லட்சம் ரூபா ஒருத்தரை கொடுத்துட்டு ஒருத்தரே எடுத்துக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிய அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது வாதியும் எனக்கு வேணுங்கிறாங்க, பிரதிவாதியும் எனக்கு வேணுன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? வாதியும் நான் 25 லட்சம் கொடுத்துட்றேன், எனக்கு கொடுத்துருங்க இடத்தங்கிறான். பிரதிவாதியும் 25 லட்சம் கொடுத்துட்றேன், எனக்கு கொடுத்துருங்க இடத்தங்கிறான். என்ன பண்றது அப்படின்னா, செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்டிஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த செக்ஷன் 4ல இந்த மாதிரி சொல்லி பார்த்து கேட்கலன்னா 2 பேருக்கும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டியை பப்ளிக்ல ஏலம் விட்டுறது. பப்ளிக்ல ஏலம் விட்டு என்ன அமௌண்ட் வருதோ அந்த 50 லட்ச ரூபா வந்ததுன்னா ஆளுக்கு 25 லட்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டலாம். கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி வயபிலிட்டியா இல்லைன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு, பார்ட்டிஸ்க்கு, நீங்க எடுத்துக்கங்கன்னு. 2 பேருமே அடமெண்டா இருக்காங்கன்னா இதை எப்படி முடிக்கிறது? இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக்ஷன் 4ல கோர்ட்டே சூமோட்டாவா இதே கமிஷனர் நீங்க ஏலம் விடுங்க அப்படின்னு பப்ளிக்ல ஏலம் விட்டுறது. பப்ளிக்ல ஏலம் விட்டுட்டு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஆளுக்கு பாதையை எடுத்துக்கங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுற வேண்டியது. இதுல அக்ரீவ்டு பார்ட்டிஸ் அப்பீல் போலாம், அது வேற விஷயம். அப்பீல் இருக்கவே இருக்கு. பட் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இதுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
அதே ஒரு 25 லட்சத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தன் வாங்கிக்கிறான்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், செட்டில்டு. டிகிரி வந்து முடிஞ்சு போச்சு, ஃபைனல் டிகிரி வந்து முடிஞ்சது, ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சில பேர் இது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து புதுசா கூட இருக்கலாம், அல்லது ஏன்னா இப்படி எல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு கூட நீங்க வந்து நினைக்கலாம். என்ன அப்படின்னா, 2 பேருமே கோர்ட் வந்து அப்பா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி நீ எனக்கு வேணுங்கிற நீ அவனுக்கு வேணுங்கிற யாரும் விட்டு கொடுக்க முடியல. என்னுடைய கோர்ட்டினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா செக்ஷன் 4 யூஸ் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டியை பப்ளிக்ல வந்து பப்ளிக் எல்லாம் விட்டுட்டு பணத்தை பிரிச்சுக்கங்கன்னு ஆர்டர் போடுவேன். அப்படின்னும் போது வேண்டாங்க, இது எங்க பூர்வீக சொத்து, எங்க தாத்தா சொத்து, என்னமோ சென்டிமெண்டா ஃபீல் பண்றான் வந்து எங்களை விட்டு போவானா, அது வேண்டியதில்லை, எங்களை விட்டு போக வேண்டியதில்லை, நீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம், பட் எனிவே எங்களுக்கு வந்து இந்த சொத்து வந்து ஒன்னா நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல, அப்படி ஒரு சூழ்நிலை, அதாவது பப்ளிக் ஆக்ஷனுக்கும் அவங்க வந்து 2 பேரும் ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஆப்ஷன் கோர்ட்டுக்கு என்ன தெரியுங்களா? அடுத்த ஆப்ஷன் கோர்ட்டுக்கு என்ன தெரியுங்களா? அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தேர்ட் பார்ட்டிக்கு போக வேண்டாம் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா சீட்டு குலுக்கி போடுறது தான், குடவோலை முறைப்படி. அது இன்னும் வந்து ரெகக்னிஷனா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க கிட்ட சொல்லிடணும், இங்க பாருப்பா, ரெண்டு பேரும் நீ பணம் கொடுத்தா அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான், 2 பேரும் வேணுன்றீங்க, அது ரூல்ட் அவுட், பண்ண முடியல. அடுத்த அப்படி சட்டப்படி பார்க்கும்போது பப்ளிக் ஏலம் விடணும், அதை நீங்க 2 பேருமே பப்ளிக் போவானாங்க, நாங்க யாராவது ஒருத்தர் வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை முடிவு கட்டணும்னா ஒண்ணுதான், என்னன்னா சீட்டு குலுக்கி போடுவோம், யாருக்கு வருதோ அவங்க பணத்தை வந்து கொடுத்துன்னு அவங்க ஒத்துக்கணும், சரியா அப்படின்னு கேட்டா 3லாம் வேணா, இல்லாட்டின்னா கோர்ட் வந்து பப்ளிக் கொண்டு போயிடும், பப்ளிக் ஆக்ஷனுக்கு போயிடும். அப்போ சீட்டு குலுக்கி போட்டு அது யாருக்கு வருதோ அவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அந்த வேல்யூவை திருப்பி எடுத்துருவாங்க. திஸ் இஸ் ரெகக்னைஸ்டு. இப்பவும் வந்து இட் இஸ் லீகலி வந்து ரெகக்னைஸ்ட். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஆச்சரியமா கூட இருக்கலாம், ஏன்னா இப்படிலாம் வந்து இதுல இருக்கா அப்படின்னா. எக்ஸ்ட்ராடினரி கண்டின்ஜென்சிஸ்ல இதை நீதிமன்றம் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு கஸ்டம் இஸ் ஸ்டில் ரெகக்னைஸ்ட் இன் சம் ஏரியாஸ். அந்த கஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் ரெகக்னைஸ்ட். அந்த குடவோலை முறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது அது இன்னும் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அது வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது கமிஷனரே செய்வார். கமிஷனரே செய்யறதுக்கு அவருக்கே வந்து இது உண்டு. அந்த காலத்துல போயிருக்கக்கூடிய பழைய காலத்துல கமிஷன் ரிப்போர்ட்லாம் நீங்க ஒரு சில கமிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போனப்ப அவங்க 2 பேருமே ஒத்துக்காத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போறதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால இந்த மாதிரி சீட்டு வந்து குலுக்கி போட்டு இன்னாரு வந்து அந்த சீட்டை எடுத்து கொடுக்கும்போது இது இன்னாருக்கு வந்தது, அதனால நான் இதை இன்னாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்ட். provided parties are admitted, it is recognized. அது வந்து அந்த மாதிரி கோர்ட்டும் செய்யும். அதை வந்து நீங்க போட்டு எடுத்துட்டு வாங்க, அந்த அந்த ஆக்ட பண்ணணும் இல்லையா, அந்த ஆக்டுக்கு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி போய் சீட்டு போட்டு குலுக்கி யாருன்றத ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி சர்க்கம்ஸ்டன்ஸ். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சட்டத்துல வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்னுக்கும் போது என்ன பண்றது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க, சரியா? அந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு அப்ஜெக்ஷன்ஸை வந்து கால் ஃபார் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வேரியேஷன்ஸ் இருக்கு, அதை வேரி பண்ணலாம். அப்படின்னா மெஜாரிட்டியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட் கமிஷனர் ரிப்போர்ட் வந்து வேரி ஆகுது அப்படின்ற ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட்ல வேரி ஆகும். என்னன்னா, பாதை கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணும்போது வயபிலிட்டி 2 பேருக்கும் ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம வேரி ஆகிறதுக்கு உண்டான வேரி பண்ணி ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் ஃபைனல் டிகிரி கமிஷன் ரிப்போர்ட், அட்வொகேட் கமிஷனர்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ஸ்கிராப் பண்ணி புதுசா வந்து கமிஷன் அப்பாயின்ட் பண்றதுன்றது ரொம்ப ரேரு. அப்ஜெக்ஷன்ஸை வந்து கால் ஃபார் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன் வந்து
லீகலா சஸ்டைனபிளா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வேரி பண்ணி ஃபைனல் டிகிரி வந்து பாஸ் பண்ணுவாங்க. கமிஷனர் சொல்றதை ஏத்துக்காம இந்த மாதிரி நான் வந்து கமிஷனர் இப்படி சொல்லியிருக்காரு, பட் வயபிலிட்டி இல்ல, அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த பாதையை நான் இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன், அப்போ வந்து 2 பேருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு கோர்ட் பார்த்து வந்து சொல்லலாம். அடுத்து ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ். ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனரா போறவங்களுக்கு என்னென்ன வந்து அதிகாரம் என்னென்ன வந்து பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கமிஷன் டு பி பெய்ட் இன் டு கோர்ட் பிஃபோர் இஷ்யூயிங் எனி கமிஷன். அந்த கமிஷன் ரிப்போர்ட் ஃபீஸ் சொல்றோம் இல்லையா, கமிஷன் ஃபீஸ் அதை வந்து கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ணணும். பவர்ஸ் ஆஃப் கமிஷனர். அடுத்து எனி கமிஷனர் அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ஆர்டர் மே அன்லெஸ் அதர்வைஸ் டைரக்டட் பை தி ஆர்டர் அப்பாயின்மெண்ட். நீங்க 15ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் விச் தி ஹூஸ் பெனிஃபிட் தி கமிஷன் இஸ் இஷ்யூட், மேண்டேட்டரியா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர் கமிஷன் ஃபீஸ் வந்து டெபாசிட் தான் பண்ணணும்னு தான் இருக்கு. 15ல டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் வந்து பேமெண்ட் இன்டு கோர்ட் இருக்கு பாத்தீங்களா 24ல, அந்த பேமெண்ட் இன்டு கோர்ட் அங்கதான் பண்ணணும், டெபாசிட் தான் பண்ணணும். அதுக்கு செக் அப்ளிகேஷன் போட்டு தான் நீங்க வாங்கணும், அப்படிதான் ரூல். ஆனா டெபாசிட்டுக்கு ஒரு வேலை, திரும்பி செக் அப்ளிகேஷன் போட்டுட்டு அது வாங்குறதுக்கு ஒரு வேலை. இந்த வேலையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக டு பி பெய்டு டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க. ஸ்ட்ரிக்டா ஒரு கோர்ட் டெபாசிட் தாங்க பண்ணணும், ஒரு ஒரு நீதிபதி வந்து நீங்க கமிஷன் ரிப்போர்ட் டெபாசிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னா, இல்ல சார் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நேரடியா கொடுத்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தப்பு. டெபாசிட் பண்ண சொல்லி தான் சட்டத்தில் இருக்கு. அவர் டெபாசிட் பண்ண சொல்லணும்னா டெபாசிட் பண்ணிடணும். ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் அப்ளிகேஷன் போட்டு தான், எப்படி எம்சிஓபிக்கு செக் அப்ளிகேஷன் போட்டு வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் செக் அப்ளிகேஷன் போட்டு தான் வாங்கணும். பவர்ஸ் ஆஃப் கமிஷனர். தி எனி கமிஷனர் அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ஆர்டர் மே அன்லெஸ் அதர்வைஸ் டைரக்டட் பை ஆர்டர் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட். அதாவது கோர்ட்டே ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காத பட்சத்துல ஜெனரலா இதெல்லாம் வந்து அவர் பண்ணிக்கலாம். எக்ஸாமின் தி பார்ட்டிஸ் themselves and any witness whom they or any part of the produce and any other person whom commissioner thinks fit to call upon to give evidence in the matter referred to him. அவர் வந்து யாரை விசாரிக்க சொல்லி எப்படி சொல்லியிருக்காங்களோ அவங்கள வர சொல்லி எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். கால் ஃபார் எக்ஸாமின் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ரெலவென்ட் டு தி சப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி கொடுக்குறாங்க, அந்த என்கொயரிக்கு உண்டான ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதை வாங்கிக்கலாம். At any reasonable time enter upon or into any land for building mentioned in the order. இப்போ வந்து நீங்க கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஃபைனல் டிகிரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பர்சனல் இன்ஸ்பெக்ஷன் போய் ஒவ்வொரு சர்வே நம்பரையும் நீங்க விஏவை வச்சுட்டு வெரிஃபை பண்ணணும், இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கு உண்டான அதிகாரம் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. 16A questions objected to before the commissioner. எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அதர் சைடு இந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ஜெக்ஷனை அவர் நோட் பண்ணணும், டிசைட் பண்ணக்கூடாது. அப்ஜெக்ஷன் வந்து ஓவர் ரூலா ஓவர் ரூல், அவர் சொல்றதை அடிக்கணும், இதை அடிக்கிறதுக்கு வந்து இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த அப்ஜெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். அதே சமயம் கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கிராஸ் பண்றாங்க அப்படின்னா பாதி சைட்ல அந்த கிராஸுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். இந்த அப்ஜெக்ஷன் ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரைட்டிங்ல வந்து கொண்டு வந்து எவிடன்ஸ்ல அப்படியே கோர்ட்ல வந்து கொடுத்துடணும். கோர்ட்ல கொடுத்துட்டா அந்த அப்ஜெக்ஷன் ஓவர் ரூலா சஸ்டைன்டான்னு கோர்ட் வந்து அந்த எவிடன்ஸ்ல வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. அதுதான் வந்து இதுல. ஆனா அதுல அப்ஜெக்ஷனை கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய 16A கொடுத்திருக்கக்கூடியது. அது 17 attendance and examination of witnesses before commissioner. The provisions of the code relating to summoning and attendance and any commission of witnesses and to remuneration of and penalties to be imposed upon witnesses. இது என்னன்னா, இது எப்படி 17ல வரக்கூடிய கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இப்போ நான் ஜெனரலா வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கு வந்து அப்பாயின்ட் பண்றாங்களா, இப்ப ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், இப்ப ஒண்ணும் இல்ல ஜெயலலிதாவுடைய கேஸ்ல வந்து அவர் ஆறுமுகசாமி கமிஷன் போட்டாங்க இல்லையா, அந்த கமிஷனுக்கு அவருக்கு வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கு வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த 17 கீழே யாரை சமன் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரம் இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க நம்ம நினைக்கக்கூடிய சிவில் கோர்ட்ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய கமிஷன்ஸ்க்கு உண்டான ஒரு இது இல்ல, இது எலாபரேட் மொத்தமா வரக்கூடிய எல்லா இதுக்கும் வரக்கூடிய இந்த ப்ரொவிஷன் 17 வந்து வரக்கூடிய ப்ரொவிஷன் இது. அங்கேயும்
அந்த மாதிரி கமிஷன் முன்னாடியும் விட்னஸஸ் அப்பியர் ஆகணும். இன்கேஸ் கமிஷனர் வந்து சிவில் சூட்ல வந்து ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே அவங்க அப்பியர் ஆகி அந்த இதை வந்து எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இது ட்ரையல் சைட்லயும் இந்த இந்த ஆர்டர் ரூல் வந்து பொருந்தும். எக்ஸிகியூஷன்லயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர் வந்து நீங்க அங்கேயும் வந்து எக்ஸிகியூஷன்லயும் வந்து பண்ணிக்கலாம். அந்த கமிஷன்ஸ் இஷ்யூட் அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ். இது 19 வந்து ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், ஷிப்மெண்ட், லாக்யார்டு, போர்ட் ட்ரஸ்ட், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த இதுல வந்து வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர்ஸ்க்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், யார் யார் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த ப்ரொவிஷன். இது எல்லாமே 20. அப்பாயின்ட் பண்றதை எப்படி பண்ணணும், எப்ப பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது 20. அதை எப்படி திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது 22. ஸோ இந்த கமிஷன் அப்படின்ற இந்த 26ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கமிஷன் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம், ஃபைனல் டிகிரி போட்டிருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கமிஷன்ல இந்த ஆர்டர் 26ல இவ்வளவு வந்து செக்மெண்டா 4 செக்மெண்டா பிரிச்சு அவங்க வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸிகியூஷனுக்கும் இந்த ஆர்டர் வந்து பொருந்தும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்டர் 27. 27 அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் போடுற சூட்டு, கவர்மெண்ட் பேர்ல போடுற சூட்டு. இந்த ஆர்டர் பார்க்கும்போது நீங்க செக்ஷன் 79 ஒரு ஹார்மோனியஸா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா சிம்பிளா இது எல்லாமே கவர்மெண்ட்ல வந்து போடக்கூடிய, கவர்மெண்ட் பேர்ல போடக்கூடிய சூட்டு. பப்ளிக் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்ஸ் பேர்ல நீங்க போடக்கூடிய இந்த வழக்குகள் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்த இதுல என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து ப்ரொவிஷன் இருக்கு தெரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட் பேர்ல சூட்டு போடும்போது கவர்மெண்ட் ப்ளீடருக்கு நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் சமன்ஸ் லைக் இன் அதர் சூட்ஸ் டு independent parties, if the suit is filed against the government, instead of sending summons directly through court to those persons, you may serve summons to government pleader. Fourth, the government pleader in any court shall be the agent of the government for the purpose of receiving process against the court. அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் ப்ளீடர், அந்த கோர்ட்டினுடைய கவர்மெண்ட் ப்ளீடர் ஆத்தரைஸ் டு ரிசீவ் தி சம்மன்ஸ். நீங்க வந்து அவருக்கே நோட்டீஸ் கொடுக்கலாம். நாங்க இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரி நாங்க சூட்டு போட்டிருக்கோம், இந்த சூட்டு பிளைண்ட் காப்பி வந்து இந்த இருக்கு, இந்த சூட்டினுடைய நம்பர் இது, இத்தனாம் தேதி இந்த வாய்தா போட்டிருக்கு அப்படின்னு நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்கிட்ட அதை வந்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் எ ப்ராப்பர் சர்வீஸ். இட் இஸ் எ சர்வீஸ் டு பி, இட் இஸ் எ ப்ராப்பர் சர்வீஸ் அண்ட் தி டிஃபெண்டன்ஸ் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அவர் அதை வாங்கிட்டு அவர் இன்டிமேட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஹைகோர்ட் போடுறவங்க எல்லாருக்கும் தெரியும், ரிட்டு போடுறீங்க இல்லையா, ரிட்டு போடும்போது கவர்மெண்ட் அந்தந்த ஜிபிஸ், கவர்மெண்ட் ஜிபிஸ் வந்து நோட்டீஸ் எடுத்துக்குவாங்க. அவங்க தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு இருக்கக்கூடிய ஜிபிஸ் வந்து நோட்டீஸ் எடுத்துக்குவாங்க. அவங்க தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்குவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கிட்டு அவங்க கவுண்டரை 2 மாசத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர் 5. நோட்டீஸ் எடுத்துட்டு 2 மாசத்துல கொடுக்கணும். அப்புறம் இருக்கவே இருக்கு, கோர்ட் பார்த்து டைம் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா 5A, government to be joined as a party in a suit against a public officer, where a suit is instituted against a public officer for damages or other relief in respect of any act
alleged to have been done by him in his official capacity, the government shall be joined as a party to the suit. இது என்ன? இது மட்டும்தான் இதுல நீங்க வந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. as a practicing advocate or in the examination point of view இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அரியலூர், ஆர்டிஓ அரியலூர், தாசில்தார் அரியலூர் இப்படின்னு ஒரு சூட்டு போடுறீங்க. இப்படின்னு ஒரு சூட்டு போட்டா அந்த சூட்டு மெயின்டைனபிளா அப்படின்னா இட்ஸ் நாட் மெயின்டைனபிள். இட் இஸ் நாட் மெயின்டைனபிள். ஏன்? ஈவன் தோ தே ஆர் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், பப்ளிக் ஆபீசர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்துமே யூ ஆர் சேலஞ்சிங் தி அபிஷியல் ஆக்ட் ஆஃப் தோஸ் ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ். பட்டா கொடுத்தான், பட்டா கொடுக்கல, கேன்சல் பண்ணான், கேன்சல் பண்ணல, ஏதையோ ஒன்று வந்து ஃபேக்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க. சர்வேல வந்து தப்பு நடந்து போச்சு, யூடிஆர்ல தப்பு நடந்து போச்சுன்னு ஏதோ சொல்றீங்க, அவங்கள பிளேம் பண்றோம். சூட் நாட் மெயின்டைனபிள். ஏன்னா நெசசரி பார்ட்டி யாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ நீங்க ஒரு சூட்டு போடணும், கவர்மெண்ட் பேர்ல ஒரு சூட்டு போடணும் அப்படின்னா தாசில்தார் அரியலூர் அப்படின்னு மட்டும் ஒரு சூட்டு போட்டீங்கன்னா நிக்காது. கோர்ட் இது ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா 5A ஃபர்ஸ்ட் அபிஷியல் கெப்பாசிட்டியில கவர்மெண்ட் சர்வெண்ட் பேர்ல நீங்க கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதுதான் ப்ராப்பர் அரே ஆஃப் பார்ட்டிஸ். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அரியலூர், அதுக்கப்புறமா ஆர்டிஓ அரியலூர், அதுக்கப்புறமா தாசில்தார் அரியலூர். அப்போ இதுதான் ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சூட். இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, வெறும் ஆபீசர்ஸ் மட்டும் சேர்த்தீங்கன்னா ரிலீஃப் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கா இருந்தாலும் கூட 5A ஸ்டேட்டை நீங்க பார்ட்டியா சேர்க்கலங்கும் போது நெசசரி பார்ட்டி, மேண்டேட்டரி அண்ட் நெசசரி பார்ட்டி அப்படின்னும் போது சூட்டு டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் பேர்ல சூட்டு போடணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன இருக்கணும்? இந்த 27 அப்படின்னா ஆர்டர் 27 ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கப்புறமா நீங்க எல்லாரையும் சேர்த்திக்கலாம். அபிஷியல் கெப்பாசிட்டியில அவங்களுடைய ஆக்டை சேலஞ்ச் பண்ணி டேமேஜஸோ அல்லது வேற அபிஷியல் ஆக்டை சேலஞ்ச் பண்ணும்போது இப்படித்தான் சூட்டு போடணும், இப்படிதான் சூட்டு போடணும். மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன் யாரு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான நேச்சருக்கு வந்து எப்படி கவுண்டர் போடணும், யாரு கையெழுத்து போடணும், யாரு வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அதை போய் கோர்ட்ல வந்து சொல்றதுக்கு அப்படின்றது ஒவ்வொரு ப்ரொவிஷனா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல கோர்ட்டுக்கு வந்து ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா செக்ஷன் 6 27 ரூல் 6 பாத்தீங்க அப்படின்னா யாரு அந்த ப்ராப்பர் அத்தாரிட்டியோ, இப்போ ஒரு இபி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இபி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு இஷ்யூவை வந்து ப்ராப்பரா வந்து கோர்ட்டுக்கு வந்து இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏஇ கோர்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஏஇக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து அவருக்கு சொல்ல தெரியல அப்படின்ற பட்சத்துல கோர்ட் வந்து யார் ஹையர் ஆபீசரோ, ஹையர் ஆபீசர் இன் தி சென்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் கேசஸை ப்ராப்பரா வந்து கோர்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஆபீசரை கோர்ட் வந்து வர சொல்லி நீதிமன்றத்துல அவங்க வந்து அந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு அவங்க தெளிவுபடுத்திக்கலாம். அது 6 வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீங்க பார்ட்டியை வர சொல்லுங்க, ஜென்ரலா சொல்லுவோம் கோர்ட்ல, அவங்கள வர சொல்லுங்க, இவர் ஏஇ எல்லாம் பதில் சொல்ல மாட்டாருங்க, இதுக்கு வந்து எஸ்சி வந்தாதாங்க சரியா இருக்கும், இல்லாட்டி ஏடி வந்தாதாங்க சரியா இருக்கும், அது எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, பிடபிள்யூஆ இருந்தாலும் சரி, இபிஆ இருந்தாலும் சரி, ஹைவேஸா இருந்தாலும் சரி, இதுல பிஹெச்என்எல் இப்ப போன்ஸா இருந்தாலும் சரி, அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம கலோக்கியலா சொல்றோம் பாத்தீங்களா. அவங்களும் சார் நீங்க நாளைக்கு அந்த ஆபீசரை வர சொல்லுங்க சார், அந்த ஹவுசிங் போர்டுல வந்து அவர் வந்துட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அது நம்ம சும்மா சொல்லல. கோர்ட்டும் வந்து சும்மா அவங்கள வர சொல்ல ரெண்டு பேருக்குமே அதிகாரம் இருக்கு. கோர்ட்டும் அவங்கள வர சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அத உபய தரப்பினர்களும் கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. அது எதுல இருக்குன்னா 6 இருக்கு, ரூல் 6 இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர்ல வந்து சொல்லக்கூடியது. இந்த 79 ப்ராப்பர் ஆபீசர்ஸ், அந்த 80 உங்க எல்லாத்துக்குமே தெரியும். செக்ஷன் 80
செக்ஷன் 80 என்னன்னா கவர்மெண்ட் பேர்ல டைரக்டா நீங்க சூட்டு போட முடியாது. அந்த 80ல வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் 60 நாள். 60 நாளுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா சூட்டு போடணும். இது வந்து அந்த 60 நாள்ல அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து, ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி. அப்படிங்கும்போது அந்த டெய்லி வெடிஞ்சா கோர்ட்டுக்கு வந்து எல்லாரும் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அரசாங்கத்து வேலை பார்க்க முடியாது, கோர்ட்லயே தான் வந்து நின்றுட்டு இருக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த 60 டேஸ்ல எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துல தான் அந்த 80 நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனா அந்த 80 நோட்டீஸுடைய பர்பஸே என்னன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி கவர்மெண்ட் ஆபீஸருக்கு தெரியல. இதான் உண்மை. அதை ப்ராப்பரா டீல் பண்ணாலே இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கவர்மெண்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் லிட்டிகன்ட் இன் இந்தியா. அவங்க இல்லாட்டி அவங்க பேர்ல போட்ட வழக்கு இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாலேயே வந்து எல்லா மாநிலத்திலையும் அதிகமாக இருக்கக்கூடிய வழக்கு. இதை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 80 நோட்டீஸுக்கு உண்டான ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் 80 நோட்டீஸுங்கிறது நம்ம கலெக்டருக்கு தான் தரோம். ஸோ அந்த கலெக்டர் வந்து அந்த ஒரு நோட்டீஸ் போகுது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுத்தால் அவர் தாசில்தார கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த 80 நோட்டீஸுங்கிறது வந்து விளையாட்டா கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த 80 நோட்டீஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து தெரியறது இல்லை. இதுக்கு மேல ஜுடிஷியரி அந்த 80 நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்த கேஸா இருந்தாலும் சரி, கொடுக்காம வந்த கேஸா இருந்தாலும் சரி, அவங்க இந்த 80 நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு கோர்ட் டிசைட் பண்ணும்போது சூட் டிகிரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு 10 கேஸ்ல நீங்க வந்து இதை சொல்லியே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏன் காஸ்ட் இம்போஸ் பண்றோம், why this court is inclined to impose cost on the government அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி 80 நோட்டீஸ் இந்த டேட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறமாவும் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்றத பார்க்கும்போது அவர் கிட்ட 10 மாசத்துக்கு அப்புறமா இந்த நீதிமன்றத்துக்கு வந்து வந்திருக்காரு. அப்படின்ற போது இந்த 80 நோட்டீஸ்லயே இந்த டிஸ்பியூட்டை தீர்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் இந்த அதிகாரிகள் வந்து அதை முறையாக வந்து பண்ண முடியாத ஒரு அதை வந்து கண்காணிக்காத காரணத்தினால் இந்த வாதியானவர் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த அங்கேயே முடிய வேண்டிய கேஸுக்கு இவ்வளவு கால அவகாசம் ஏற்பட்டு நீதிமன்ற நேரத்தையும் வந்து வீணடிச்சு அவங்களும் அவங்களுடைய வேலையை பார்க்காம நீதிமன்றத்துக்கு வர சொல்லி அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸும் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தை இந்த வழக்கில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 80 நோட்டீஸ் கொடுத்தும் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டு இந்த வாதியை நீதிமன்றத்துக்கு அலைக்கழித்த காரணத்தினால் இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு காஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு 10 ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுங்க. 80 நோட்டீஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த அபிஷியல்ஸுக்கு தெரியும். 80 நோட்டீஸ் கொடுத்துட்டா further action of the government is tied. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் hands are tied. அதுக்கு மேல அதுல வந்து அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேற, அதை இப்ப நான் வந்து இதுல சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் அந்த செக்ஷன் 80 அப்படிங்கிறது. ஸோ 80, 79, 80 ரெட் வித் 27 இதுதான், இது மூணு தான் வந்து ஆஸ் அகென்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான ப்ரொவிஷன்ஸ்லயும் இருக்கக்கூடியது. அடுத்தது 27A. 27Aங்கிறது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்களேன். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 132ல SLPல இருக்கக்கூடிய அதிகாரமும் 147ல கான்ஸ்டிடியூஷன் 147ல இருக்கக்கூடிய அதிகாரமும் கான்ஸ்டிடியூஷன்ல 132ல இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் இந்த சிவில் கோர்ட் ரெஃபரன்ஸ், இது ஸ்டாச்சுட்டரியா வரக்கூடிய ஒரு டிஸ்பியூட், ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய ஒரு டிஸ்பியூட்டை டிசைட் பண்றதுக்கு நீதிமன்றத்தினால முடியலன்னு சொன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு த்ரூ அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரொவிஷன் ஃபார் தி சிவில் கோர்ட். எனக்கு தெரிஞ்சு இதை சிவில் கோர்ட்ல யூஸ் பண்ண மாதிரி சமீபமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஜஸ்டிஸ் நாகமுத்து வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து இருக்கும்போது மதுரையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை, மதுரையில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து கிரிமினல் சிஆர்பிசி ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சிஆர்பிசில ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அதை ஃபார்முலேட் பண்ணி ரெஃபரன்ஸுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சாங்க.
அந்த ரெஃபரன்ஸை வந்து ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணுச்சு. ஜஸ்டிஸ் நாகமுத்து வந்து ஒரு என்கோமியம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு வந்து கொடுத்திருந்தார். அவருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ரொவைடட் இஃப் ஐ எம் ரிமெம்பர் ரைட் ஹி இஸ் எ முஸ்லிமன். அவர் வந்து ஒரு முஸ்லிம் ஜட்ஜ். அவர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை வந்து சபார்டினேட் ஜுடிஷியரி யூஸ் பண்ணணும், சபார்டினேட் ஜுடிஷியரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை கன்க்ளூட் பண்ணியிருப்பார். அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ யாருமே அது வந்து யூஸ் பண்ணிருக்கக்கூடிய யூஸ் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்கு, பண்ணலாம். வேற ஒரு ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க பண்றதில்ல. பட் அவர் பண்ணாரு, அதை அவர் ஆன்சர் பண்ணாரு, அவர் என்கோமியம் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிவில் ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் இது. டாக்குமெண்ட் வந்து ஸ்டாச்சுட்டரியில வரக்கூடிய பிரச்சனைகளை முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அதை டிசைட் பண்ண சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு ஆர்டர் இந்த ஆர்டர். அடுத்தது வந்து 28 என்னன்னா, நாவல், ஏர்மேன், மிலிட்டரிமேன் இவங்க பேர்ல கேஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்க அந்த ஆபீசர்ஸ் வந்து அவங்க பேர்ல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி அவங்களுக்கு கூடிய சபார்டினேட் ஆபீசர்கிட்ட கொடுத்து அப்பியர் ஆக சொல்லலாம். அல்லது அந்த சபார்டினேட் ஆபீசரே வந்து அப்பியர் ஆயிட்டு ஒரு ப்ளீடர் அப்பாயின்ட் பண்ணி அவருக்காக வந்து வழக்கு நடத்தலாம். இவங்களை விசாரிக்கணும் அப்படின்றது கூட அந்த 26ல வந்து இவங்களை வந்து விசாரிக்கணும்ன்ற தேவைப்பட்சத்துல விசாரிக்கலாம். இதுதான் வந்து நாவல் மென் அண்ட் ஏர்மென்ல வரக்கூடிய அவங்க பேர்ல போடக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். அடுத்து 29 என்னன்னா, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா சூட்டு, கவர்மெண்ட் பேர்ல சூட்டு. இப்போ கார்பரேஷன் பேர்ல கார்பரேஷன் சூட்டு போடுது அல்லது கார்பரேஷன் பேர்ல சூட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் யாரு கையெழுத்து போடணும், அந்த ப்ளீடிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அந்த ப்ளீடிங்ஸ் வந்து யார் பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் ஆர் தி பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி கார்பரேஷன் ஹூ இஸ் ஏபிள் டு டிபோஸ் டு தி ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ். அவங்க தான் வந்து அதை வந்து பண்ணணும். கார்பரேஷன் பேர்ல கேஸ் போட்டீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் யாருக்கு பண்ணணும்? கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு லீகல் என்டைட்டி. அந்த லீகல் என்டைட்டி ரெப்ரசன்டட் பை யாரு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணால அது கார்பரேஷன் பேர்ல சம்மன் சர்வ் பண்ணதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷனுக்கு மட்டும். அடுத்தது ஆர்டர் 30, சூட்ஸ் பை ஆர் அகென்ஸ்ட் ஃபர்ம்ஸ், பர்சன்ஸ் கேரிங் ஆன் பிசினஸ் இன் நேம் அதர் தேன் தேர் ஓன். இது வந்து கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் கம்பெனிஸ். அதுல யார் வந்து எப்படி சூட்டு போடணும், எப்படி வந்து சூட்டு போடணும்? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட். ஃபார்ம் ரெப்ரசன்டட் பை பார்ட்னர்ஸ். அந்த ஃபார்ம் ரெப்ரசன்டட் பை பார்ட்னர்ஸ் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸும் யார் வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறதுல அந்த அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீடில் அது அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல கேசஸ், கோர்ட் கேசஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்ல சியூட் அண்ட் டு பி சியூட் அப்படின்னு வரும்போது அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதுல என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் அதை சொல்லி அவங்களுக்கு வந்து சூட் அவங்க பேர்ல போடணும் அல்லது அவங்களும் போடணும். அதுல இதுல 2 பார்ட்னர் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இறந்து போறாரு அப்படின்னா அந்த ஒரு பார்ட்னருடைய லீகல் ஏரை வந்து நீங்க சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 4. ஒருத்தரை வச்சே நீங்க வந்து நடத்திக்கலாம். ஆனா அந்த லீகல் ஏர் வந்து இந்த வழக்கு நடத்துறதுல பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது வர்றது அப்படின்னு சொன்னால் அவங்க தங்களை வந்து இந்த வழக்கில் வந்து இம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதான் செக்ஷன் 4. நீங்க சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த பார்ட்னர்ஷிப் வழக்குகளை வந்து எந்த பார்ட்னர் யாருக்காக நடத்தணும், எப்படி நடத்தணும், யார் சாட்சி சொல்லணும் அப்படிங்கறத அந்த பார்ட்னர்ஸுக்குள்ளேயே அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லி வக்காலத்து வந்து போடுறாங்களோ, ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறாங்களோ அதை பொறுத்து அந்த வழக்கு தெரிஞ்சவங்க நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்து அடுத்த ப்ரொவிஷன். 9 வந்து சூட் பிட்வீன் தி கோ பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஷிப்குள்ளே டிஸ்பியூட் வருது. பார்ட்னர்ஷிப்புக்கும் தேர்ட் பார்ட்டிஸுக்கும் வரக்கூடிய டிஸ்பியூட், பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய பார்ட்னர்ஸ்குள்ளே வரக்கூடிய டிஸ்பியூட், அதை எப்படி போடணும், அதை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது 9. கோ பார்ட்னர்ஸ்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்ட்டியா இருக்கணும். ஒரு பார்ட்னர் என்ன பார்ட்னரோ அந்த பார்ட்னரா இருக்கலாம், அவர் மேனேஜிங் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது ஆர்டினரி பார்ட்னர் மேனேஜிங் பார்ட்னர் பேர்ல வந்து வழக்கு போடலாம்.
எப்படி போடும் போதுமே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து பார்ட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த சூட் அகேன்ஸ்ட் பர்சன் அதர் தேன் ஆன் பிசினஸ் இன் தேர் ஓன் நேம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியா எந்த கேஸ்ல வரும் அப்படின்னா ஹிந்து அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ். அதுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ் இருக்கணும். கர்த்தா அது ஜாயிண்ட் ஃபேமிலியா அல்லது ஜாயிண்ட் ஃபேமிலி மேனேஜர் அதை வந்து பண்றாரா அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாதிரி அந்த சூட்டை வந்து யாரெல்லாம் அந்த ஹிந்து அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி ஷேரர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த பிசினஸ்ல இருக்காங்க. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் உண்டு. அதனால அவங்க பார்ட்னர்ன்ற கேட்டகரியில இல்லாம இந்த அதர் தேன் பர்சன் கேரிங் ஆன் பிசினஸ் இன் நேம் ஆஃப் அதர் தேன் ஹிஸ் ஓன் அப்படின்ற அதுல அவங்களுக்காகவும் சேர்ந்து வந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வழக்க எப்படி போடணும் அப்படிங்கிறது 10. இந்த சூட்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ட்ரஸ்டீஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ட்ரஸ்டுக்கு கீழே, வில்லுக்கு கீழே, அதர் தேன் வில், நாமினிஸ், இதுல வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் பெனிஃபிஷியரிக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கும் தேர்ட் பார்ட்டிஸுக்கும், பெனிஃபிஷியரிக்கும் தேர்ட் பார்ட்டிஸுக்கும், இது எல்லாமே எப்படி அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் தி சென்ஸ் வில்லுல வந்து நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா அப்பாயின்ட் பண்றீங்க. ஒரு யாராவது ஒரு மைனர் கொடுத்துருப்பீங்க, அவர் மேஜர் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யார் பாத்துக்கிறது அப்படின்னா ஹி இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்டர் தி வில். பெனிஃபிஷியரிஸ்னா டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ், வில்லுல யார் வந்து பெனிஃபிஷியரியோ அவங்க பெனிஃபிஷியரிஸ். அதுல என்ன டிஸ்பியூட் வருது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டிங் டு ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு வரும்போது அதை எப்படி போடணும், அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியோ அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த கேட்டகரியில வரக்கூடிய அந்த வழக்குகளை எப்படி போடணும் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா இந்த ஆர்டர் 31ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 32 அப்படிங்கிறது வந்து சூட் பை மைனர், சூட் அகேன்ஸ்ட் மைனர். இதுல ஒரு மைனர் ஒரு வழக்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மூலியமா அந்த வழக்கை தாக்கல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்டியன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கார்டியன், ஃபாதர், மதர். மீதி எல்லாருமே நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு தான். பாட்டி, அப்பா அம்மா இல்ல அப்படின்னா பாட்டி வந்து கார்டியனா வர மாட்டாங்க, நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுன்ற வார்த்தை என்ன அப்படின்னா இதுதான். அந்த கார்டியன் வர்றவங்க நேச்சுரல் கார்டியன், அப்பா தான் நேச்சுரல் கார்டியன், அப்பா இல்லாட்டி அம்மா கார்டியன், அப்பா அம்மா இல்லாட்டி கார்டியன்ற பேச்சே இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை தான் இங்க யூஸ் பண்றாங்க. அது அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு டஸ் நாட் இன்க்ளூட் கார்டியன், பட் கார்டியன் இன்க்ளூட்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கார்டியன் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கார்டியன் வந்து ஒரு சூட்டுலையும் வந்து பண்ணணும். இப்போ இந்த 32ல வாதி மைனரா இருக்காரு அப்படின்னா அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை, தனியா அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. மைனருக்கு இன்னார் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீடிங்ஸ்ல கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அஃபிடவிட் மட்டும் அந்த கார்டியன் வந்து கார்டியனோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ கொடுக்கணும். என்ன அப்படின்னா மெயினா அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா இன்னார் பேர்ல வழக்கு போட்டிருக்கோம், இன்னாதுக்காக வழக்கு போட்டிருக்கோம், நான் வந்து இன்னாருக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கும் மைனருக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை, அந்த மைனர்கள் அனைவருமே என்னுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் மட்டும் போட்டுட்டு பிளைண்ட்ல கேன்வாஸ் பண்ணிட்டு நீங்க பிளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பிளைண்ட் நம்பர் பண்ணிடுவாங்க. அதே சமயம் டிபெண்டன்ட் மைனர்னா யூ ஹேவ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன். எதுல? ஆர்டர் 32 ரூல் 3. 32 ரூல் 3ல நீங்க வந்து டிபெண்டன்ட் மைனரா இருந்தா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கார்டியனுக்கு நீங்க பர்மிஷன் கேட்கணும். அந்த பர்மிஷன் வந்து அந்த யார் கார்டியனா சொல்றாங்களோ அந்த கார்டியனுக்கு நோட்டீஸ் போகும். அந்த நோட்டீஸ் போயிட்டு அந்த கார்டியன் வந்து அப்பியர் ஆவார் ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர். அவரு வந்து மைனர் மேஜர் ஆகிற வரைக்கும் அல்லது கோர்ட் பார்த்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அல்லது அவரா வேண்டாம் அப்படின்னு ரிட்டையர் ஆகி போற வரைக்கும் ரிமூவல் ஆஃப் கார்டியன் பை தி கோர்ட். எப்பப்ப பண்ணலாம் ரிமூவல் ஆஃப் கார்டியன் அப்படின்னா மைனர் மேஜர் ஆயிட்டாங்கன்னா கார்டியன் ரிமூவ் பண்ணணும். மைனருக்கு விரோதமா கார்டியன் செயல்படுறாங்க, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் செயல்படுறாங்கன்னா அதை கோர்ட் நாலேஜ் கொண்டு வந்துட்டு கோர்ட் வந்து கார்டியனை வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணிடலாம், கார்டியன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அல்லது கார்டியனே ரிட்டையர் ஆயிடுறாரு, எனக்கு வேண்டாங்க நீங்க வேற யாராவது போட்டுக்குங்க அப்படின்னு நாலேஜ் கொண்டு வந்தால் இந்த 3 சமயத்துல
அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கார்டியனை மாத்தலாம். சப்போஸ் கோர்ட்ல வந்து நோட்டீஸ் போய் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பியர் ஆகல அப்படின்னு சொன்னால் மைனரை தனியா விடக்கூடாது. கோர்ட் வந்து கோர்ட் கார்டியன் ஒரு வக்கீலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவரு அந்த மைனருடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவார். ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் அவர் வந்து அந்த கேஸை வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்டை தான் 24 டெபாசிட் பண்ண சொல்லி கோர்ட் வந்து முடிகிற வரைக்கும் வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் கார்டியனா இருக்கலாம் அப்படின்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அந்த மைனருக்கு அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எல்லாருமே வந்து கார்டியனா இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலுமே இந்த மாதிரி ஒரு கண்டின்ஜென்சிஸ்ல கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண கார்டியனை ரிமூவ் பண்ணலாம். அவங்க ரிட்டையர்மெண்ட் கேட்டா கொடுத்துடலாம். சப்சிக்வெண்டா வந்து ஒரு புதுசா வந்து கார்டியனை வந்து யார் வில்லிங்னஸ்ல இருக்காங்களோ அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா எகென்ஸ்ட் மைனர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம். அடுத்தது மைனருக்காக வழக்கு போட்ட வழக்கில் மைனர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ கார்டியனோ மணியை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. மணியை வாங்கிட்டு ரசீது கொடுக்கக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. கோர்ட்டினுடைய நாலேஜ் கொண்டு வந்து கோர்ட் பர்மிட் பண்ணாதான் அந்த ரசீது கொடுக்கலாம். 6 நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் 7 32(7) மைனருக்கு உண்டான காம்ப்ரமைஸை பொறுத்த அளவுக்கு எப்படி பண்ணணும், கோர்ட்டினுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அந்த ரெக்கார்ட் பண்றது 32(7) நீங்க அப்ளிகேஷன் போட்டு கேட்கணும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு 3 கண்டின்ஜென்சி. 1 எனக்கு விருப்பம் இல்லை, 2 அவன் மெஜாரிட்டி ஆயிட்டான், 3 கோர்ட்டே வந்து அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அகேன்ஸ்ட் மைனர் இருக்குன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வேற கோர்ட் ஆஃபீஸரை வந்து நீங்க வந்து பண்ணலாம். அந்த ரிமூவல் ரிட்டையர்மெண்ட் கேட்கறது 8, ரிமூவ் பண்றது 9. பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னால் அடுத்து அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் 10ல வந்து அந்த வழக்கை விசாரிக்காம ஸ்டே பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது 10ல வர்றது. இந்த ரிட்டையர்மெண்ட் ரிமூவல் டெத் ஆஃப் அந்த கார்டியன் ஃபார் தி சூட் வந்து அந்த கார்டியனா இருக்கிறவங்களே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது எந்த எந்த இதுல வந்து மனு போடணும் அப்படின்னா 32(11) போடணும். அந்த மாதிரி கேசஸ்ல யார் அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க. இப்ப நம்ம 18 வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அட்டைனிங் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் தி மைனர் அட்டைன்டு மெஜாரிட்டி and permit the minor permit the person to conduct the case independently அப்படின்னு மெஜாரிட்டி பெட்டிஷன் வந்து 32(12) போடணும். அதே மாதிரி 3 மைனர் இருக்காங்க இல்ல 2 மைனர் இருக்காங்க. அந்த 2 மைனர்ல மெஜாரிட்டியான மைனர் வந்து கேஸை நான் வந்து நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த வழக்குல இருந்து ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடலாம். அந்த மாதிரி பெட்டிஷன் போட்டா 32(13) வந்து அந்த பெட்டிஷன் போட்டு மெஜாரிட்டி ஆன அந்த ஏற்கனவே மைனர் வாதிய வழக்குல இருந்து நீக்க சொல்லி ஆர்டர் போடலாம். அந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த மைனர் எக்ஸிஸ்டிங் மைனர் பிளைன்டிஃப்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆர்டர் போடணும். சூட்டே வந்து அன்ரீசனபிளா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க சூட்டை கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் வர்றாங்க அப்படின்ற ஒரு வரும்போதுமே அந்த காஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து 14ல வந்து ஆர்டர் ரிசர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைனர் அப்படிங்கிற இந்த கேட்டகரி மூளை வளர்ச்சி இல்லாத லுனட்டிக் அன்சவுண்ட் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு
இந்த கார்டியன் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ரூல் அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு 15ல வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ரூல் வந்து அதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஒரு மைனரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வழக்கு போடல அப்படின்னு சொன்னால் ரூல் 2 படி அந்த சூட்டை கோர்ட் வந்து ஃபைல்ல இருந்தே எடுத்துடலாம். அதனுடைய கோர்ட்டினுடைய நாலேஜ் கொண்டு வந்தால் டேக்கன் ஆன் ஃபைல், அதை ரிஜிஸ்டர் பண்ணதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து எடுத்துடலாம். டிஃபெண்டன்ட் அந்த பெட்டிஷன் போட்டு அந்த மாதிரி ரிமூவ் பண்றாங்கன்னா டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 32 இன்னைக்கு வந்து 32ஓட முடிச்சுக்கலாம். 33ங்கிறது இண்டிஜென்ட் பாப்பர் சூட்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிஜென்ட் பர்சன்ஸ் வந்து போடக்கூடிய வழக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் டவுட் இது இருந்தா கேட்க சார். தேங்க்யூ சார். சார் ஜெகன் சார் கண்ணு கூப்பிடுங்க சார். சார் டவுட் எது இருந்தா கேட்க சொல்லாமா இல்ல எப்படி சார்? டைம் ஆயிடுச்சு. 9:15 ஆயிடுச்சு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் மெசேஜ் பண்ணிருந்தேன். நீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. எனக்கு நீங்க ஹிஸ்டரியில இருந்து சொன்னீங்கல்ல சார், குடவோலை முறைன்னு சோழ நாட்டுல இருக்கிறனாலதான் நீங்க அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அப்படிலாம் இல்லம்மா, நான் பிறந்தது சேரநாடு. அப்படிங்களா சார்? எந்த ஊர் சார்? கரூர். கரூருங்களா? ஓ ஆமா. அதோட அதாவது சோழனுடைய எண்டு அது. அதுக்கப்புறமா சேரநாடு ஆரம்பிச்சிடும். சரி. எந்த பக்கத்து எங்க ஊருக்கு அந்த பக்கத்து வந்து பாண்டிய நாடு வந்துரும். திண்டுக்கல் அரவக்குறிச்சி தாண்டிட்டாலே பாண்டிய நாடு வந்துரும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமா, அதனால நான் வந்து பார்டர் சோழ நாடு தான். நானு சோழ நாடு தான், சோழ நாடு எண்டு நானு. ஓ சரி சரிங்க சார். இப்ப இருக்கிறது வந்து சோழ நாட்டினுடைய தலைநகரத்துல இருக்கேன். சோழ நாட்டினுடைய தலைநகர் மதுரையிலையாங்க சார்? சோழ நாடு தஞ்சாவூர். அரியலூர் வந்து 40 கிலோமீட்டர்ல, அரியலூர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்கேன். ஓ தஞ்சாவூர் வந்திருக்கேங்க சார், அரியலூர் தெரியாதுங்க சார். அதனாலதான் நான் கேட்டேன். சரி, இன்னொரு விஷயம், நான் மெசேஜ் கூட இப்ப பண்ணிருக்கேன். நீங்க அந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த செக்ஷன்ஸ் 80 and 79 சொன்னீங்க இல்லையா? அந்த 60 நாள் டைம் தர்றதே எதுக்குன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த டைம் கொடுத்துருக்கு. ஆனா அதை வந்து யாருக்கும் தெரியறது இல்லை அப்படி சொல்லிட்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர் பீரியட்ல ஒருத்தங்க இருந்தாங்க சொன்னேன். அது சரியா கேட்க முடியல சார் டக்குன்னு இதுல. அதனாலதான் நான் இன்னொரு முறை சொல்ல. இல்லம்மா, அது நான் வந்து ஆக்சுவலா 18 நோட்டீஸ்க்கு நான் வந்து அது சொல்லல. 18 நோட்டீஸ் வந்து நான் சொன்னேன். அதாவது இது வந்து ஏற்கனவே வந்து ஜட்ஜஸ் வந்து நிறைய பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் தி கவர்மெண்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் litigant in India. They are purchasing the litigations அப்படின்னு சொல்லிட்டு they are not properly using section 80. If the officers are properly advised by the concerned department the significance of section 80, majority of the cases and filing of suits before the subordinate judiciary can very well be avoided. அதுதான் சொன்னேன். இது என்னன்னா, இது நான் வந்து ஜஸ்டிஸ் நாகமுத்து சொன்னது என்ன சொன்னா, இட் இஸ் a reference. இப்ப இங்க சிவில் கோர்ட்ல வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெஃபரன்ஸ், அதாவது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து கிரிமினல் கோர்ட், அது வந்து கிரிமினல் கேஸ். அந்த கிரிமினல் கேஸ்ல வந்து அவருக்கு வந்து கொடுக்கும்போது அவர் he is unable to decide. அதான் he unable to decideனா என்ன அப்படின்னா, அவர் டிசைட் பண்ணா அது வந்து ஸ்டாச்சுல வந்து இன்டர்பிரேஷன்ஸ் வந்து வித்தியாசமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வழக்குல என்கிட்ட இந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, இதை நான் எப்படி வந்து இதை நான் டச் பண்ணேன் அப்படின்னு சொன்னா ஸ்டாச்சுஸ் இன்டர்பிரேஷன் வருது, அதனால நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்றேன். இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இதுதான் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி இருக்கு என்னுடைய வழக்குல 1 இப்படி இருக்கு, 2 இப்படி இருக்கு, 3 இப்படி இருக்கு, இது 3ஐயும் நான் இந்த மாதிரி டிசைட் பண்ணா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி டிசைட் பண்ணா இந்த மாதிரி இருக்கு, இது ரெண்டுமே ஸ்டாச்சுக்கு விரோதமா வர்ற மாதிரி இருக்கு. ஐ am unable to give my judgment, அதனால ஐ ரெஃபர் திஸ். அந்த ரெஃபரன்ஸ் சிஆர்பிசில அங்க கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் அவர் ஆன்சர் பண்ணி அவருக்கு அனுப்புவாரு. அதுக்கப்புறமா அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாரு. அந்த ரெஃபரன்ஸ் கிரிமினல் கோர்ட்ல இருக்கிற மாதிரி சிவில் சூட்லயும் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து சிவில் ஜட்ஜஸுக்கு இருக்கு.
அது வந்து அட்டார்னி ஜெனரல் மூலியமா வந்து அங்க அனுப்பிச்சு அந்த ரெஃபரன்ஸ் வந்து அவங்க கேட்டு அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அந்த ஸ்டாச்சு டிஸ்பியூட் வரும்போது அப்படின்ற அந்த கோடு ஒண்ணு இருக்கு, அந்த ஆர்டர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன் நான். அந்த ஆர்டர் அந்த வரிசையில வரும்போது அது வருது. ஏன்னா அதை படிக்கும் போது என்னன்றது புரியாது, எதுக்குடா இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதனால அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆமா சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அதனுடைய பின்னாடி இருக்கிற கருத்து தெரிய வர மாட்டேங்குது. 27A தானே சார் அந்த ஆர்டர்? சரி. 27A வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரம், அந்த ரெஃபரன்ஸ். ஆமா, அதான். சொல்லுங்க சார். சார், ஐ எம் பர்வீன் ரஃபீக் ஃப்ரம் ட்ரிச்சி சார். சொல்லுங்க சார். சார், அந்த ஆர்டர் 2610B-ல சிக்னேச்சர் கம்பேரிசனுக்கு அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட் கம்பல்சரி வந்து எக்ஸிபிட்டா மார்க் ஆயிருக்கணுமா சார்? கம்பல்சரி எக்ஸிபிட்டா மார்க் ஆயிருக்கணுமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். சப்போஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது கம்பல்சரி அது ஆப்ஷன் தான் சார், அது பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயே ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சார். அது ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மார்க் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. மார்க் பண்ண டாக்குமெண்ட் தான் அனுப்பணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல சார், இப்ப ப்ரோனோட்டை வந்து நம்ம எக்ஸிபிட்டா மார்க் பண்ணிட்டோம், அவங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் அதை சொல்றாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிடுறாங்க, அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கம்பேர் பண்றாங்க சொல்றாங்க, அந்த டாக்குமெண்ட் எக்ஸிபிட்டா மார்க் ஆயிருக்கணுமா சார்? அவங்க சைடு டாக்குமெண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார், நீதிமன்றத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது கவுண்டர் போடுறாங்க பாத்தீங்களா? சரி சார். இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறாங்க இல்லையா? ஆமா சார். அந்த பெட்டிஷன் போடும்போதே அவங்க அட்மிட்டட் சிக்னேச்சருக்கு உண்டான டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. சரி சார். இன்கேஸ் வாதியே அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. சரி சார். ஏன்னா இப்போ ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் வந்து as far as burden of proof is concerned, நீங்க வந்து ப்ராமிசரி நோட்டை பொறுத்த அளவுக்கு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்டனை ப்ரூவ் பண்ண வேண்டியது வாதியினுடைய பொறுப்பு தான். சரியா? அந்த வாதியே வந்து அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து இந்த ப்ரோனோட்டை வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப கம்பேர் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும்ல? அந்த கம்பேர் பண்ற டாக்குமெண்ட் என்ன விதத்துல 2 கண்டின்ஜென்சி இருக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த வழக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல இருக்கணும், அல்லது அந்த வழக்கு ப்ராமிசரி நோட்டு காலகட்டங்கள்ல அந்த கையெழுத்து இருக்கணும். அந்த கையெழுத்து பிரதிவாதி ஒப்புக்கொண்ட கையெழுத்தா இருக்கணும். அப்போ நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்லும் போதே நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் நீங்க பிரதிவாதிட்ட கேட்கலாம். Since you have taken a forgery defense in the case, the plaintiff, we have decided to send the original promissory note for scientific expert opinion. You are hereby requested to produce the admitted signature document for the comparison of signature. Notice to produce document நீங்க கொடுக்கலாம், நீங்க வாதியா இருந்தா. ஏன்னா கோர்ட்ல டாக்குமெண்ட் இல்ல. அதே மாதிரி சப்போஸ் கோர்ட்ல வேற, ஏன்னா அவன் ப்ராமிசரி நோட்லயோ அல்லது வந்து என்ன சொல்லுவீங்க, இப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்லயோ நேச்சுரலா பிராக்டிக்கலா சொல்றேன், நீங்க வந்து டிஃபென்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது டாக்குமெண்ட் வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்ல, போடுறது இல்ல. நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேருமே டாக்குமெண்ட் 10 நாள்ல கொடுக்கணும்னு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூஸ் ஆர்டர் வரும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆர்டர்ஸ் இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ண உடனே டாக்குமெண்ட் இன் 10 days ஆர் 15 days போட்டுட்டா நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல கொடுத்துடணும். இப்ப கோர்ட்ல கொடுத்துட்டா கோர்ட் டாக்குமெண்ட் ஆயிடுது அது. அப்ப கோர்ட் டாக்குமெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன் அலோ ஆகுது அப்படின்ற பட்சத்துல கோர்ட் அவங்களை கூப்பிட்டு இதுல எது சார் உங்களுக்கு அட்மிட்டட் சிக்னேச்சர் எதை அனுப்பணும் நீங்க போட்டிருக்கிற டாக்குமெண்ட்ல அப்படின்னு கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடலாம். சோ இதுல எக்ஸிபிட்டா மார்க் பண்ணுன்ற அவசியம் இல்ல. சார், அது மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெளியே போக கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சைட்டேஷன் சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னீங்க. அது எதுவும் சைட்டேஷனா இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல எங்களுக்கு அந்த சைட்டேஷன் நம்ம இது சொல்லுங்க சார். நான் முடிஞ்சா சொல்றேன் சார். எஸ் சார். பட் தேர் இஸ் a ruling, I am sure. அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்ப கூட வந்திருக்கு சார். நீங்க அதை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போகுது பாத்தீங்களா, அந்த ரூலிங்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்ப இந்த இந்தியன் கனூன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் வந்து கம்பேரிசன் டாக்குமெண்ட் கோர்ட்ல இருந்து போக கூடாதுன்ற மாதிரி ஒரு 2 வார்த்தை அடிச்சீங்கனால அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சார், அதாவது அது இதாவே சொல்லிட்டாங்க அவங்க.
தி ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஷுட் நாட் பி சென்ட் அவுட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி வெரி வேர்ட் யூஸ்டு. இப்போ நான் சொல்றது அவங்க வார்த்தை. எஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காளிதாஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லைங்க சார். ஒரு பார்ட்டி என்ன பண்றாங்க, அன்அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வந்து வாங்கலாம்னு இது பண்றாங்க சார். அன்அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வந்து வாங்க முடியாது அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு 15 பேர் சேர்ந்து அதை மொத்த கிரையமா வாங்கிக்கிறாங்க. ஒரு 83 சென்ட்டுக்கு மொத்தமா கிரையம் வாங்கிக்கிறாங்க சார். கிரையம் வாங்கிட்டு இப்போ அவங்க நம்மள்ட்ட வர்றாங்க சார். இது வந்து பார்ட்டிஷன் சூட்டு போட்டு பாகப்பிரிவினை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிரையம் பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து 3.5 சென்ட், ஒருத்தவங்களுக்கு 2.5 சென்ட் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிளாட் ஆல்ரெடி பிளாட் பிரிச்சுதான் சார் இருக்கு. பிரிச்சு இருக்கு, அதுக்கு உண்டான பாதைகள் எல்லாமே போட்டுருக்குங்க சார். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? இல்ல இப்போ 13 பேரும் ஒரே சேலரியில வர்றாங்களா? அந்த 87 சென்ட்லயும் இருக்கக்கூடியதுல வந்து அது ஒரே இதுலயே வர்றாங்களா? ஆமாங்க சார். இல்ல இப்ப நீங்க ஐ எம் நாட் ஏபிள் டு கேட்ச் யுவர் பாயிண்ட். அதாவது இல்ல இப்போ அன்அப்ரூவ்டு பிளாட் அப்படின்ற கான்செப்டே இப்ப நீங்க அதை எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. வேற ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி இது வந்து பிளாட்டா இருக்கா சார்? ஆல்ரெடியா வந்து பிளாட்டா போட்டாங்க. ஆல்ரெடி பிளாட்டா 5 சென்ட் 6 சென்ட்னு 87 சென்ட்டுக்கு வந்து அவங்க வந்து 87 சென்ட் ஏற்கனவே யாரு விக்கிறாங்களோ அவங்க வந்து பிளாட்டா போட்டாங்க. ஆமாங்க சார். ஆனா அதை வந்து 5 சென்டா பிளாட்டா வந்து ஒவ்வொரு பிளாட்டா விற்க முடியல. ஆமாங்க சார். அதனால அந்த டோட்டல் எக்ஸ்டென்ட் எவ்வளவு பிளாட் போட்டாங்களோ அந்த அதனுடைய விஸ்தீர்ணம் மொத்த விஸ்தீர்ணம் 87 சென்ட். ஆமாங்க சார். அந்த 87 சென்ட்டையும் வித்துறாரு. 57 சென்டையும் சேர்த்து ஒரு 15 நபர்களுக்கு வித்துறாருங்க சார். மொத்தமா ஒரே கிரை பத்திரத்துல அந்த 15 நபர்களும் பர்ச்சேசர், ஒருத்தர் விக்கிறாரு. ஆமாங்க சார். கேள்வி என்னன்னா, 15 ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸா அல்லது ஒரே ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா? ஒரே ஷெட்யூலுங்க சார். 87 சென்ட் ஒரே ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான். ஆமாங்க சார். மொத்தமா நான்களை மொத்தமா இங்கிட்டு வடக்கு தெற்கு உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டாம வெளியே நான்களை மட்டும் போட்டு மொத்த பரப்பளவு போட்டு போட்டாங்க சார் சொத்து வரத்துல. ஓகே. இதுல உங்களுக்கு என்ன டவுட் பார்ட்டிஷன் சூட் போடுறதுக்கு? சரி, இப்போ நம்ம பார்ட்டிஷன் போடுறோம் சார். நான் போட்டு டிகிரி ஆகுது. நாளைக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி இங்க வந்து பிளாட்டா போட்டு பிரிச்சு நீங்க ஏன் சார் வந்து ஃபைனல் டிகிரிக்கு வந்து பார்ட்டிஷன் போடுறீங்க? உங்களுடைய பர்பஸ் 15 பேருக்கு 15 ஷேர்னு ஆயிடுச்சு இல்ல? ஆமாங்க சார். பிரிலிமினரி டிகிரி ஆனதுக்கு அப்புறமா அந்தந்த 5 சென்ட் யாரு நீங்க வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இது பூராமே எங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு 23(3)ல காம்ப்ரமைஸ் போட்டு இதை ஃபைனல் டிகிரியை பாஸ் பண்ணுங்கன்னு முடிச்சுட்டு போங்க. சரிங்க. இப்போ போறோம்னா அங்க வந்து பிரிமினரி டிகிரி வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஷேரா சார் பிரிமினரி டிகிரி பாஸ் ஆகும். ஆனா உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு 3.5 சென்ட் அப்படி இருக்குங்க சார். அது வந்து ஷேர் அட்ஜஸ்ட்மென்ட் நீங்க ஃபைனல் டிகிரில பண்ணிக்கலாம்ன்றேன். சரிங்க சார். பிரிலிமினரி டிகிரில வரக்கூடிய அந்த ஷேர் தான் ஃபைனல் டிகிரி வரதுன்னு இல்ல. அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குல்ல, அபேண்டன்மெண்ட் ஆஃப் கிளைம் எல்லாம் வருது இல்ல அதுல. ஆமாங்க சார். 23 சொன்னேன் இல்லையா, போன முந்தானது சொன்னேன்ல, அபேண்டன்மெண்ட் ஆஃப் கிளைம். ஆமாங்க சார். அது பாசிங் ஆஃப் டிகிரிலயும் இருக்கலாம், ஆஃப்டர் பாசிங் ஆஃப் டிகிரிலயும் இருக்கலாம். காம்ப்ரமைஸ்ங்கிறது இப்ப நீங்க ஃபைனல் டிகிரில தான் போட போறீங்க. ஆமாங்க சார். அப்ப அதுல அபேண்டன்மெண்ட் ஆஃப் கிளைம் இருக்கு. ஒருத்தர் நான் வந்து 3 சென்ட் அவருக்கு விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 15 பேருக்கும் என்ன வருதோ அதை அப்படியே ஒரு பிளான் போட்டு அவங்களுக்கு யாரு எத்தனாம் பிரதிவாதி நீளம் என்ன அகலம் என்ன மொத்த சென்ட் என்னன்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஃபைனல் டிகிரியா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போடுங்க. அவ்வளவுதானே? அப்படி பண்ணிடுங்க. காம்ப்ரமைஸ் டிகிரியை ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, முடிஞ்சு போச்சு. காம்ப்ரமைஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸிலி வந்துரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். சார் வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல தண்ணி கூட குடிக்காம எங்களுக்காக ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்த வகுப்பு எடுத்து கொடுங்க சார். டைம் ஆயிடுச்சு சார், அதிகம் பேச ரொம்ப சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் வச்சிருந்தோம். நன்றி சார். ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. வகுப்பு தொடர்ச்சி எங்களுக்கு நீங்க வகுப்பு எடுத்து கொடுங்க சார். நன்றிங்க சார்.